நான் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு கந்தபுராணம் அல்ல, சொந்த புராணம். புராணம் என்கின்ற சொல்லிற்கே பழமை என்கிற ஒரு பொருள் உண்டு. காலம் காலமாக மக்களால் பேசப்பட்டு நம்பப்பட்டு அவர்களிடையே பகிரப்பட்டு வருகின்றவற்றை தொகுத்து ஓர் வடிவம் கொடுக்கிற போதுதான் புராணம் என்கிற ஒன்று தொடங்குகிறது. ஆகவே புராணம் என்பது தொன்மையை குறிப்பது, ஒரு பகுதியில் வாழுகிற மக்களின் நம்பிக்கையை குறிப்பது. மக்கள் காலம் காலமாக எதை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ, எந்த நம்பிக்கையின் மூலம் அவர்கள் இளைப்பாற முடியும் என்று நினைக்கிறார்களோ, எந்த நம்பிக்கை அவர்களை பயத்திலிருந்தும் பதற்றத்திலிருந்தும் விடுதலை பெற்றுத் தரும் என்று நினைக்கிறார்களோ, அதைத்தான் நாம் புராணம் என்று சொல்லுகிறோம். அதைத்தான் நாம் வழிபாட்டுக்கு உகந்ததாகவும் வழிகாட்டுவதற்கு உகந்ததாகவும் பின்பற்றுவதற்கு உகந்ததாகவும் கருதுகிறோம். சொந்த புராணம் என்று சொல்வதற்கு முன்னால் ஆன்மீகம் என்பதை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூற விரும்புகிறேன். ஒரு குழந்தையை தாய் இரவு படுக்க போகிற போது இரவு பிரார்த்தனையை சொல்லிவிட்டாயா என்று கேள்வி கேட்டாள். அந்த குழந்தை உடனே கடவுளை பார்த்து சொன்னது, கடவுளே, நேற்றே நான் என்னுடைய பிரார்த்தனையை உனக்கு சொல்லிவிட்டேன். இந்த ஒரு நாளில் நீ ஒன்றும் பெரிதாக செய்ததாக எனக்கு தோணவில்லை. இருந்தாலும் மறுபடி உன்னுடைய காதிலே போட்டு வைக்கிறேன். உன்னால் முடிந்ததை செய் என்று சொன்னது. காரணம், பிரார்த்தனை என்று சொன்னாலே நாம் எதிர்பார்ப்புகள் அடங்கிய மனுவை இறைவனிடம் கொடுப்பது என்பதுதான். நான் மாவட்ட ஆட்சியராக இருக்கிற போது சில கிராமங்களுக்கு செல்வது உண்டு. அவ்வாறு எந்த கிராமத்திற்கு சென்றாலும் திடீரென்று ஒருவர் ஒரு மனுவை கொண்டு வந்து கொடுப்பார். இது யாருக்கும் சொல்லாமல் வியப்பாக, எதிர்பார்க்காத ஒரு முகாமாக அந்த கிராமத்திற்கு செல்லுவோம். ஆனால் அங்கே நாம் வந்தவுடன் 5 நிமிடத்தில் ஒருவர் ஒரு மனுவை கொண்டு வந்து கொடுப்பார். இப்போது போல அப்போது கணினி எல்லாம் இல்லாத காலம், தட்டச்சு செய்ய வேண்டிய காலத்தில் எப்படி இப்படி ஒரு தயார் மனுவை இவர் வைத்திருக்கிறார் என்று பார்த்தால், அந்த மனுவில் பெறுநர் என்பது மட்டும் காலியாக இருக்கும். மற்றவை எல்லாம் ஏற்கனவே 10-15 தட்டச்சு செய்யப்பட்டிருக்கும். நாம் சென்றவுடன் பெறுநர் என்பதில் நம்முடைய பெயரை எழுதி உடனடியாக நீட்டுவார்கள். அதை போல நாம் எல்லோருமே பெறுநர் என்பது இல்லாத மனுவை வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு கோயிலிலும் சென்று அதே மனுவை தந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இந்த சூழலில் ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒருவன் தன்னுடைய மோட்டார் சைக்கிளை சந்தையிலே விட்டுவிட்டு காய்கறிகள் வாங்க போனான். திரும்பி வந்து பார்த்தான். அப்போதுதான், திரும்பி வருகிற போதுதான், ஐயோ வண்டியை பூட்டவில்லையே என்று அவனுக்கு உரைத்தது. ஓடி வந்தான். வண்டி இருக்கிறதோ இல்லையோ என்று தெரியவில்லை. ஓடி வந்து பார்த்தான். பதற்றத்தில் பார்த்தான். அவனுடைய வண்டி அப்படியே இருந்தது. அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இதை போல பக்கத்திலே ஒரு கோயில், 40,000 போட்டு வாங்கிய வண்டி காணாமல் போய்விட்டால் என்ன ஆகியிருக்கும்? கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று ஓடி போய் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு திரும்பி வந்து பார்த்தான். வண்டியை காணவில்லை. ஒரு முறை கடமை தவறலாம், தொடர்ந்து தவற முடியுமா என்பதுதான் கேள்வி. ஆக ஆன்மீகம் என்பதை நாம் இன்று வரையறுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். நாம் ஆன்மீகத்திற்கும் இறைமைக்கும் கொடுத்திருக்கிற வியாக்கியானங்கள், விளக்கங்கள் ஆகியவற்றை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். இன்று ஆன்மீகம் என்பது எதை சுட்டுவதாக இருக்கிறது? அது கோரிக்கைகள் அளிப்பதாக இருக்கிறதா? வெறும் பிரார்த்தனைகளாக இருக்கிறதா? அல்லது பழிவாங்கும் உணர்விலே நடத்தப்படுகிறதாக இருப்பதா என்பதையெல்லாம் சிந்தித்து ஒரு தெளிவுக்கு வந்தால்
நம்முடைய வாழ்க்கையை இன்னும் இன்னும் செம்மையாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை குறித்துத்தான் நாம் எல்லோரும் இன்று பரிசீலிக்க போகிறோம், பகிர்ந்து கொள்ளப் போகிறோம், பரிமாறிக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய உள்ளத்திலே இரண்டு விதமான எண்ணங்கள் இருக்கின்றன. நாம் எந்த எண்ணத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் வாழ்க்கை இருக்கிறது. ஒரு பக்கம் நேர்மறையான எண்ணங்கள், சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம், அன்பு செலுத்த வேண்டும் என்கிற எண்ணம், கருணையோடு திகழ வேண்டும் என்கிற எண்ணம், மற்றவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்கிற எண்ணம், பார்ப்பவர்களிடமெல்லாம் புன்னகை புரிய வேண்டும் என்கிற உள்ளம், நம்மிடம் இருப்பதையெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், சில நேரங்களில் நாம் இழந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய மனம், இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் எதிர்மறையான எண்ணங்கள். அந்த எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்துமே நம்முடைய அனுபவத்தினால் நிகழ்ந்தவை. நாம் சரித்திரத்தை வாசிக்கிறோம். சரித்திரத்திலே அதிகமாக எழுதப்பட்டிருப்பது ஷாஜகானுக்கு அவுரங்கசீப் செய்த துரோகம் தானே தவிர, அவருடைய பெண்ணொருத்தி இருக்கிறாள், ஜெகன்னாரா என்று பெயர். அவள் தந்தையை பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற காரணத்திற்காக திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை. தந்தையின் நிழலிலேயே இருந்து சேவகம் செய்து உயிரை விடுகிறாள். ஆக ஒரு பக்கம் துரோகம், இன்னொரு பக்கம் விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நாம் சந்திக்கின்ற துரோகங்கள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், நம்மை விட தகுதி குறைந்தவர்கள் சிலாகப்படுகிற சூழல், நம்மை விட தகுதி குறைவானவர்களை கொண்டாடுகின்ற ஒரு சூழல், ஒன்றுமே செய்யாதவர்களை, தக்கையானவர்களை போற்றி புகழ்கிற மனப்பான்மை, இவற்றை எல்லாம் நாம் ஒருபுறம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழல்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே ஒரு எதிர்மறையான எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஒரு பக்கம் நேர்மறையான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், இன்னொரு பக்கம் எதிர்மறையான கீழே பிடித்து இழுத்து தள்ளுகிற ஒரு சிந்தனை. ஒரு வித்தியாசமான பரிசோதனையை ஒரு மனிதனுக்கு செய்தார்கள். வலது பக்கத்து மூளையையும் இடது பக்கத்து மூளையையும் இணைப்பதற்கு ஒரு பகுதி இருக்கிறது. அதற்கு பெயர் கார்பஸ் கலோசம் என்று. தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, தொட்டிலையும் ஆட்டிவிட்டு பிள்ளையையும் கிள்ளிவிட்டு என்று. இந்த பழமொழி மிகவும் உண்மையான, நேர்த்தியான, நியாயமான, அறிவியல் பூர்வமான பழமொழி என்று சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய இரண்டு பக்க மூளையையும் இணைக்கிற அந்த கார்பஸ் கலோசம் என்கிற பகுதியை நீங்கள் கத்திரியால் வெட்டி விட்டு விட்டால் அவன் பிள்ளையையும் கிள்ளுவான், தொட்டிலையும் ஆட்டுவான். ஏனென்றால் ஒரு பக்க மூளை செய்கிற செயலின் தன்மை அடுத்த பக்க மூளைக்கு செல்லாது. அவர்களுடைய ஒரு கரம் கால் சட்டையை போடும், இன்னொரு கரம் கால் சட்டையை இழுக்கும். ஆக முரண்பட்ட செயல்பாடுகள் அவர்களிடம் இருக்கும். அதை போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பக்கம் நேர்மறை எண்ணங்கள் இந்த உலகத்தை நம்பிக்கையோடு பார்க்க வைக்கிறது. இந்த நேர்மறையான எண்ணம் வருகிற போதெல்லாம் நாம் என்ன சொல்லுகிறோம்? உலகம் இன்னும் நன்மையை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இன்னும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இன்னும் இறைவனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நியாயம் வெற்றி பெறுகிற போதெல்லாம் நாம் நினைக்கிறோம், வியர்வை சிந்தி நாம் சம்பாதித்த பணம் அல்லவா, இது வீணாகவில்லை என்று சொல்லுகிறோம். இன்னொரு பக்கம் ஏமாற்றம் அடைகிற போதெல்லாம் நாம் வருத்தப்படுகிறோம். நமக்குள் ஒரு கேள்வி எழுகிறது, உண்மையிலேயே இங்கே நியாயம் வெற்றி பெற முடியுமா, நேர்மைக்கான இடம் கிடைக்குமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முரண்பாடுகளின் இடையேதான் எல்லோருடைய வாழ்க்கையும் சென்று கொண்டிருக்கிறது. எப்போதெல்லாம் நம்முடைய தகுதியும் நியாயமும் கௌரவிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் நாம் வாழ்க்கையை நம்பிக்கையோடு பார்க்கிறோம்.
வாழ்க்கையை நம்பிக்கையோடு பார்க்கிற போதெல்லாம் ஒரு கோயிலுக்கு சென்றால் வழிபாட்டை செய்தால் அது மகிழ்ச்சியானதாக இருக்கிறது. ஆனால் எப்போதெல்லாம் நாம் அவநம்பிக்கைக்கு ஆட்படுகிறோமோ அப்போதெல்லாம் நம்மையும் அறியாமல் நம்முடைய இதயத்திலே ஒரு சோகம் குடிகொண்டு விடுகிறது. நாம் எதை பார்த்தாலும் விரக்தியோடு பார்க்க தீர்மானித்து விடுகிறோம். ஆக இந்த இரண்டில் எதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதை நாம் வளர்க்க வேண்டும் என்பதில் தான் வாழ்க்கைக்கான வெற்றி இருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். மேல்நாட்டிலே ஒருவன் 2 நாய்களை வைத்திருந்தான். ஒன்று வெள்ளை நாய், இன்னொன்று கருப்பு நாய். அவன் இந்த வெள்ளை நாயையும் கருப்பு நாயையும் வாரத்திற்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மோத விடுவான். அந்த இரண்டும் சண்டை போடும். எது வெற்றி பெறும் என்று பார்வையாளர்கள் பந்தயம் கட்டலாம். அவன் ஒரு நாயின் மீது பந்தயம் கட்டுவான் 1000 ரூபாய் என்று. சிலர் அவன் கட்டுகிற நாயின் மீது பந்தயம் கட்டுவார்கள். சிலரோ எதிர்த்த நாயின் மீது பந்தயம் கட்டுவார்கள். இந்த வாரம் வெள்ளை நாய் வெற்றி பெற்றுவிடும். உடனே அடுத்த வாரம் வருகிறவர்கள் அநேகம் பேர் வெள்ளை நாயின் மீது பந்தயம் கட்டுவார்கள், அது வெற்றி பெறும் என்று. ஆனால் அவனோ கருப்பு நாயின் மீது பந்தயம் கட்டுவான், கருப்பு நாய் வெற்றி பெற்றுவிடும். இப்படி மாறி மாறி அவன் நடந்தாலும் எந்த நாய் வெற்றி பெறுகிறது என்பது யாருக்கும் தெரியாமல் குழம்பினாலும் 2 நாயும் ஒரே அளவிற்கு பலத்தோடும் உயரத்தோடும் எடையோடும் வலிமையோடும் இருந்தாலும் எது வெற்றி பெறுகிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் அவன் எந்த நாய் வெற்றி பெறும் என்று பணத்தை கட்டுகிறானோ அந்த நாய் மட்டும் வெற்றி பெற்றுவிடும். ஒரு வழியாக அவன் வேண்டிய அளவுக்கு சம்பாதித்து விட்டு நாய் போட்டியிலிருந்து விடைபெற்று ஓய்வாக தங்கினான். அப்போது அவனிடம் ஒரு பெண்மணி வந்து கேட்டாள், ஒவ்வொரு வாரம் ஒவ்வொன்று வெற்றி பெற்றது, ஆனால் எப்போதுமே நீ வெற்றி பெறும் என்று சொன்ன நாய்தானே வெற்றி பெற்றது, அது எப்படி என்று. அவன் சொன்னான், விடை மிகவும் எளிது. ஏனென்றால் ஒரு வாரமாக எந்த நாய்க்கு நான் ஒழுங்காக சாப்பாடு போடுகிறேனோ அந்த நாயின் மீது தான் நான் பணம் கட்டினேன் என்று சொன்னான். ஆக எந்த நாய்க்கு ஒழுங்காக சாப்பாடு போடுகிறானோ அந்த நாய் அந்த வாரம் வலிமையோடு இருக்கும். சாப்பாடு போடாத நாய் அதே அளவு எடை இருந்தாலும் அதே அளவு உயரம் இருந்தாலும் பலவீனமாக இருக்கும். இந்த ரகசியம் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. அதை போல நம்முடைய வாழ்க்கையிலே நேர்மறையான எண்ணத்திற்கு நாம் சாப்பாடு போடுபவர்களாக இருந்தால் இந்த உலகம் ஆனந்தமயமானதாக இருக்கும். அது எல்லா இடங்களிலும் வெற்றி பெறும். அப்படி நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு தளம் தான் ஆன்மீகம் என்கிற ஒரு தளம். ஆக இந்த ஆன்மீகத்தை எப்போது செய்வது? இந்த கந்தர் சஷ்டியிலே ஒரு விசேஷம் இருக்கிறது. 3 விதமான வழிபாடுகள் இருக்கின்றன. ஒன்று வேதத்தை தெரிந்தவர்கள் செய்வது யாகம், வியாபாரத்தை தெரிந்தவர்கள் செய்வது விரதம், சாமானியர்கள் செய்வது கொண்டாட்டம். வேதத்தை தெரிந்தவர்களை பொறுத்தவரை யாகம் செய்வதுதான் முக்கியம். அந்த யாகத்தை செய்கிற போதுதான் அவிர்ப்பாகத்தை யாருக்கு கொடுக்கிறார்கள் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அதே நேரத்திலே எப்போதும் விருந்து உண்டு கொண்டிருப்பவர்களுக்கு விருந்து என்பது பண்டிகை அல்ல, விரதம் தான் பண்டிகை. பணக்காரர்களுக்கு விரதமும் பராரிகளுக்கு விருந்தும் தான் பண்டிகையை கொண்டாடுகிற மார்க்கங்கள். இல்லாதவர்களுக்கு சாப்பிடுவது தானே பண்டிகை, இருப்பவர்களுக்கு சாப்பிடாமல் இருப்பது தானே பண்டிகை. ஆகவே இவர்கள் விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வது என்பது கொண்டாட்டத்திலே நிகழ்வது. எல்லோரும் சந்தித்து மகிழ்ந்து கொண்டு நடனமாடி மகிழ்ச்சியோடு களிப்பாக
ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி கட்டிப்பிடித்து வீடுகளிலே கோலங்கள் போட்டு தான் செய்த தின்பண்டங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து எல்லோரும் ஒன்றாக எல்லா வேற்றுமையும் மறந்து கூடி கொண்டாடுகிற ஒரு திருநாளாக இருப்பதையும் இதிலே காணுகிறோம். ஆகவே மூன்று விதமானவற்றையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பண்டிகையாக இது இருக்கிறது என்பதுதான் இதனுடைய சிறப்பு. இந்த இடத்திலே அப்படி இதை நடத்துகிறார்கள் என்பதுதான் இதனுடைய சிறப்பு. ஆனால் நாம் ஆன்மீகம் என்று சொல்லுகிற போது இது ஏதோ சில நாட்களுக்கு ஆனது என்று நினைக்கிறோம். அல்லது அந்த ஒரு மணி நேரம் கோயிலுக்கு செல்வது மட்டும்தான் ஆன்மீகம் என்று நினைக்கிறோம். அல்லது காலையிலே நாம் பூசனை செய்கிற போதுதான் ஆன்மீகம் நிகழ்கிறது என்று நினைக்கிறோம். இந்த தவறான புரிதலின் காரணமாகத்தான் வாழ்க்கை முழுவதையும் நாம் இறைமையை பூசிக்கொண்டு வாழ்வதற்கு மறந்து விடுகிறோம். ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு பள்ளியில் கால்பந்து கற்றுத்தருவது என்று மாணவர்களை கூப்பிட்டார்கள். 22 மாணவர்களை நிறைய போட்டிகள் வைத்து தேர்ந்தெடுத்தார்கள். ஓட்டப்பந்தயம், அகல தாண்டுதல், நீள தாண்டுதல் போன்ற பலவற்றை வைத்து 22 மாணவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த 22 மாணவர்களையும் எப்படியாவது உலக அரங்கிலே இந்தியா கால்பந்திலே பதக்கம் பெற வேண்டும் என்பதற்காக பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அந்த 22 பேருக்கும் வெளியிலிருந்து ஒரு பயிற்சியாளரை வரவழைத்தார்கள். அந்த பயிற்சியாளர் வருவார் என்று எல்லா மாணவர்களும் ஆவலோடு காத்திருந்தார்கள். பயிற்சியாளர் வந்தார். ஆனால் அவர்கள் எல்லோரும் அவரை பார்த்து ஏமாந்து போனார்கள். வாட்ட சாட்டமாக இருந்தார், வாணிப்பாக இருந்தார், துருதுருவென்று இருந்தார், துடிப்பாக இருந்தார். ஆனால் அவர் கையிலே கால்பந்து இல்லை. கால்பந்து இல்லாமல் எப்படி பயிற்சியை தர முடியும்? எல்லோரும் குழம்பினார்கள். அப்போது ஒரு மாணவன் அவரிடம் சென்று கேட்டான், ஐயா, நீங்கள் பயிற்சி கொடுப்பதற்காக வந்திருக்கிறீர்களே, கால்பந்து இல்லாமல் வந்திருக்கிறீர்களே, எப்படி நீங்கள் பயிற்சி கொடுக்க போகிறீர்கள்? அவர் கேட்டார், கால்பந்தை நீங்கள் எல்லோரும் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆமாம். கால்பந்து விளையாடுகிற போது எத்தனை பந்து இருக்கிறது? 22 பேர் விளையாடுகிறார்கள், ஆனால் ஒரு பந்து தான் இருக்கிறது என்றான் ஒருவன். உண்மைதான். ஆகவே ஒரு நேரத்தில் எத்தனை பேரிடம் பந்து இருக்கும்? ஒருவரிடம் தான் இருக்கும். ஆக ஒரு நேரத்தில் ஒருவரிடம் பந்து இருக்கும் என்றால் மீதி 21 பேரிடம் பந்து இருக்காது. ஆக அந்த 21 பேரும் பந்து இல்லாமல் என்ன செய்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் பந்து வைத்திருக்கிற ஒருவன் கோல் அடிப்பானா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும். ஆக பந்து இல்லாதவர்கள் அந்த பந்து இருக்கிறவனுக்கு என்ன ஒத்தாசை கொடுக்கிறான் என்பதை பொறுத்து தான் அந்த அணியின் வெற்றி நிர்மாணிக்கப்படுகிறது. ஆகவே ஒருவன் எவ்வளவு சிறந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் காலிலே பந்து இருக்கிற காரணத்தால் அந்த அணி வெற்றி பெற்று விடாது. அவனை சார்ந்த அத்தனை பேரும் ஒத்தாசை செய்யாமல் இருந்து விட்டால் அவன் எவ்வளவு சிறந்த வீரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு விரைவாக பந்தை எடுத்து கொண்டு போனாலும் சரி, அந்த அணி வெற்றி பெற முடியாது. அதை போல நீங்கள் எவ்வளவு பூஜை செய்தாலும் சரி, எவ்வளவு தூரம் மந்திரம் சொன்னாலும் சரி, எவ்வளவு யாகங்கள் நடத்தினாலும் சரி, எவ்வளவு விரதங்கள் இருந்தாலும் சரி, மீதி நேரங்களில் உங்கள் வழிபாட்டுக்கு தகுந்த வாழ்க்கையை நீங்கள் வாழாவிட்டால் உங்கள் ஆன்மீகம் நிறைவேறாது. இதுதான் உண்மை. ஆக நம்முடைய வாழ்க்கையை வழிபாடாக மாற்றிக்கொள்வது எப்படி என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பயிற்சியின் முக்கியம். அதற்கு ஒவ்வொரு திருத்தலத்தையும் நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம்? அங்கே உள்ளே நுழைகிற போது எந்த மனநிலையோடு உள்ளே நுழைய வேண்டும், அங்கிருந்து வெளியே வருகிற போது எந்த மனநிலையோடு வர வேண்டும் என்பதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கு. இன்றைய சூழ்நிலையில் மனிதர்கள் கோயிலுக்கு செல்வது என்பது பெரும்பாலும் ஒரு மனையியல் வல்லுநரிடம் செல்வதை போலத்தான்.
வெளிநாடுகளிலே புத்தி சுவாதீனம் உள்ளவர்கள் கூட அடிக்கடி மனையியல் வல்லுநர்களிடம் செல்வது வழக்கம். ஏனென்றால் மனைவியிடம் பகிர முடியாததை, மகனிடம் பகிர முடியாததை, நண்பனிடம் சொல்ல முடியாததை சொல்வதற்கு ஒரு ஆள் தேவை. அவர் ஒன்றும் தீர்வு சொல்ல போவதில்லை, அமைதியாக கேட்டுக்கொண்டு இருப்பார். அப்படி கேட்டுக்கொண்டிருப்பதற்கே ஒருவர் தேவைப்படுகிறது. ஏனென்றால் இன்று நீங்கள் உங்கள் வீட்டிற்கு சென்று உங்கள் மனைவியிடம் உங்கள் பிரச்சனையை சொல்ல முடியுமா? சொல்லலாம். ஆனால் அப்புறம் அவளும் அவளுடைய பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பித்து விடுவாள். அவை உங்களை விட நீளமான பட்டியலாக இருக்கும் என்பதால் என்னுடைய பட்டியல் என்னிடமே இருந்து விடட்டும் என்று நினைப்பது நம்முடைய உள்ளம். மனையியல் வல்லுநர்களிடம் சென்றால் அவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஒரு மிகப்பெரிய வர்த்தகர், வியாபாரி, அவர் ஒரு மனையியல் வல்லுநரை நாடி சென்றார். அந்த மனையியல் வல்லுநர் சொன்னார், நான் எப்போதுமே நிறைய நோயாளிகளை கவனித்துக் கொள்பவன். எனவே முதல் முறை வருகிற போது உங்கள் மனத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சொன்னால் போதும். எனவே நான் என்னுடைய டேப் ரெக்கார்டரை ஆன் செய்து விடுகிறேன். நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் சொல்லிவிடுங்கள். நான் அவற்றை ஓய்வாக இருக்கிற போது கேட்டு உங்களுக்கு மறுபடியும் நேரம் கொடுக்கிறேன். அப்போது நாம் இருவரும் உட்கார்ந்து உங்கள் பிரச்சனைகளை பேசலாம் என்று சொல்லி அவரை உட்கார்ந்து வைத்து டேப் ரெக்கார்டை ஆன் செய்துவிட்டு வெளியே வந்து விட்டார். ஆனால் சிறிது நேரத்தில் அந்த வியாபாரியும் வெளியே வந்து விட்டார். என்ன, உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் சொல்லிவிட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், இல்லை, நானும் அதிக வேலை உள்ளவன் தான். போய் பாருங்கள், என்னுடைய டிக்டபோன் உங்களுடைய டேப் ரெக்கார்டரோடு பேசிக் கொண்டிருக்கிறது என்று. ஏனென்றால் ஏற்கனவே அவர் ஒளிப்பதிவு செய்து கொண்டு வந்து விட்டார். அதை போட்டு இந்த டேப் ரெக்கார்டரில் அதை ரெக்கார்ட் செய்வதற்கு வசதியாக அவர் அழுத்தி விட்டு வந்திருக்கிறார். இன்றைய சூழ்நிலையில் பல பேர் கோயிலுக்கு செல்வதற்கு முக்கிய காரணம் வீட்டிலே பகிர்ந்து கொள்ள முடியாததை, நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாததை பகிர்ந்து கொள்வதற்கு ஒருவர் இருக்கிறார். எந்த சலனமும் இல்லாமல் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார். எவ்வளவு சொன்னாலும் அமைதியாக கேட்பதற்கு தயாராக இருக்கிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், நாம் சொல்லுகிற குறைகளை எல்லாம் உண்மையிலேயே அவர் மனமுருகி கேட்டிருந்தால் பல கோயில்களில் கண்ணீர் அல்லவா ஓடிக்கொண்டிருக்கும். அவ்வளவு குறைகளை அல்லவா நாம் இறக்கி வைக்கிறோம். நாம் கவலைகளை இறக்கி வைக்கிற ஒரு இடமாக கோயிலை பார்க்கிறோம். இது கூட அண்மையிலே வந்த மிகப்பெரிய மாற்றம், சமூக அமைப்பிலே நிகழ்ந்த மாற்றம். ஒரு காலத்திலே மக்கள் ரசித்ததே வேறு. மக்கள் ஒரு காலத்திலே துயரம் நிறைந்த திரைப்படங்களை போய் பார்ப்பார்கள். எந்த படத்திலே அதிகம் கண்ணீர் வருகிறதோ அந்த படத்தை சென்று பார்ப்பார்கள். ஆனால் இன்று நகைச்சுவை இருக்கிற படங்களை பார்க்கிறார்கள். நகைச்சுவை இருக்கிற காட்சிகள் தான் வீட்டிலே பார்க்கப்படுகின்றன. அதற்கு காரணம் என்ன என்றால், ஒரு காலத்திலே வாழ்க்கை இனிமையாக இருந்தது. எனவே துயரம் நிறைந்த காட்சிகளை பார்ப்பதற்கு ஒரு மாற்றத்திற்கு அவர்கள் அதை விரும்பினார்கள். ஆனால் இன்று வாழ்க்கையே துயரமாக இருக்கிறது. எனவே நகைச்சுவையான காட்சிகளை நாம் தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். சமூக அமைப்பு என்று பார்த்தால், ஒரு காலத்திலே பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகள், குழந்தைகள் எல்லோரும் ஒன்றாக வாழ்ந்தார்கள். ஒரு பிரச்சனை என்று வந்தால் அது தனி மனிதனுடைய பிரச்சனை அல்ல, ஒரு குடும்பத்தின் பிரச்சனையாக அது இருந்தது. ஒரு பாரத்தை பகிர்ந்து கொள்ள நிறைய தோள்கள் இருந்தன. எனவே பாரம் தெரியவில்லை. ஒரு துயரத்தை தாங்கிக் கொள்ள நிறைய தலைகள் இருந்தன. எனவே அந்த கவலை நம் தலையை குனிய வைக்கவில்லை. ஆனால் இன்று தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்தாலே அது சாதனையாக இருக்கக்கூடிய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சூழலில் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து போனதால் தன்னுடைய குறைகளை சொல்வதற்கும்
தன்னுடைய அவதிகளை தீர்ப்பதற்கும் தன்னுடைய மனக்குறைபாடுகளை எல்லாம் வடிப்பதற்குமான ஒரு இடமாக பல நேரங்களில் நம் ஆலயங்கள் ஆகிவிடுகின்றன. இது ஒன்றும் தவறு இல்லை. ஏனென்றால் நாம் தொடர்ந்து ஏமாந்து கொண்டே இருக்கிறோம். பணத்தை நாடி ஓடுகிற ஒரு உலகம், பணமே முக்கியம் என்று வாழுகிற உலகம் இதை நோக்கி போய்கொண்டுதான் இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இன்றைய சூழலில் பணம் மட்டுமே பிரதானம், பணம் மட்டுமே இலக்கு என்று பள்ளி குழந்தைகளில் இருந்து கற்றுத்தரப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது. யாருமே அறிவு பெற வேண்டும் என்று மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவதில்லை, மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அனுப்புகிறார். அறிவு இல்லாமல் மதிப்பெண்கள் பெற்றாலும் பரவாயில்லை. யாருக்கு வேண்டும் அறிவு? நமக்கு வேண்டியதெல்லாம் ஒரு அட்டையிலே சில பதிவுகள் தான். அவற்றை வைத்து நாம் என்ன வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்ளலாம். உண்மையான அறிவோடு யாரும் திகழ வேண்டும் என்று நாம் விரும்புவது இல்லை. ஏனென்றால் நம்முடைய குறிக்கோள் பணமாக இருக்கிறது, நம்முடைய எண்ணம் வசதியான வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே அதை தேடி ஓடுகிற ஒரு சமூகத்தில், பணம் பிரதானப்படுகிற ஒரு சமூகத்தில், பணம் மட்டுமே போதும் என்கிற சமூகத்தில், பணத்தின் மூலம் எதையும் அடைந்து விட முடியும் என்கிற சமூகத்தில், பணத்தின் மூலம் நம்முடைய கவலைகளை கூட தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும் என்கிற நிலையுள்ள சமூகத்தில் பணம் முக்கியமான பங்கை வகிக்கிறது. ஆகவே இன்றைய சூழல் வர்த்தக சூழலாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த வர்த்தக சூழலிலே நாம் எப்படி குழந்தைகளை உருவாக்குகிறோம், எப்படிப்பட்ட சூழலை நாம் சந்திக்கின்றோம்? தினம் தினம் நாம் சந்திப்பது துரோகங்களாக இருக்கின்றன, ஏமாற்றங்களாக இருக்கின்றன. முதல் நாள் நம்மிடம் சம்பளம் வாங்கிக் கொண்டு சென்ற ஊழியர் மறுநாள் காலை வந்தால்தான் உண்டு என்கிற நிலைமை. சிரித்துவிட்டுத்தானே சென்றார், நாளை வருகிறேன் என்று சொல்லிவிட்டுத்தானே சென்றார். ஏன் வரவில்லை? நேற்று வரை நம்மோடு நன்றாக பழகிக் கொண்டிருந்த நண்பன் இன்று தனக்கு கிடைக்க போகும் ஆதாயத்தால் நமக்கு எதிராகவே பலவற்றை பலரிடம் சொல்லிக் கொண்டிருக்கிற சூழலை பார்க்கிறோம். நாம் சரித்திரத்தில் படிக்கவில்லையா? தன் 2 மகள்கள் அதிகம் நேசிப்பதாக நினைத்து தன்னுடைய ராஜ்யத்தை பிரித்து கொடுத்த கிங்லியர் கடைசியில் மிகவும் வருத்தமடைந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்ட ஒரு சூழலை இப்படி எத்தனையோ முறை நாம் பார்த்திருக்கிறோம். சரித்திரம் முழுவதும் குறிப்புகள் இருக்கின்றன. ஆனால் அன்று அவை பதவிக்காக இருந்தன, ஆனால் இன்று பணத்திற்காக. நேற்று வரை நன்றாக ஒருவர் நடந்தால் இன்று நன்றாக நடப்பார் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு சூழல். என் நண்பர் ஒருவர் சொன்னார், ஒரு முறை அவர் ஒருவருடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார். எங்கேயோ அழைத்து செல்வதற்காக அவருடைய வாகனத்தை ஒரு பணியாளர் ஓட்டிக் கொண்டு வந்தார். சிறிது தூரம் சென்றதும் அவர்கள் ஏதோ பாட்டு கேட்க வேண்டும் என்று விரும்பி ஒரு ஒளிப்பேடையை தந்திருக்கிறார். அவர் சொன்னார், இதையெல்லாம் நான் போட மாட்டேன். என் முதலாளியினுடைய வாகனம் வெளிநாட்டிலிருந்து வந்த வாகனம், இதை போட்டால் பழுதாகிவிடும் என்று திருப்பி கொடுத்து விட்டார். பிறகு அவர்கள் தேநீர் அருந்த நின்றிருக்கிறார்கள். தேநீர் சாப்பிடலாம் என்று சொன்னதற்கு இல்லை, காலையில் ஒரு தேநீரோடு சரி, நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். மதியம் உணவு அருந்துகிற நேரத்தில் சரி சாப்பிடுவதற்கு வா என்று அழைத்ததற்கு வீட்டிலிருந்து நான் தயிர் சாதம் கொண்டு வந்திருக்கிறேன் என்றார். வெள்ளையும் வெள்ளையுமாக அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து இப்படி ஒரு வெள்ளந்தி உண்டா என்று நினைத்தார். அடுத்த முறையும் அதே மாதிரி அவர்கள் போன போது அவ்வளவு பணிவோடு, அவ்வளவு நேர்மொழியோடு, அவ்வளவு தூய்மையோடு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவர்கள் இறங்கியதும் 100 ரூபாய் தாளொன்றை கொடுத்திருக்கிறார்கள். வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். என் முதலாளி கொடுக்கிற சம்பளமே எனக்கு போதுமானது என்று. ஓராண்டு கழித்து மறுபடியும் அவர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது வேறொருவர் பணியாளர் வாகனத்தை ஓட்ட வந்தார். முன்பு இருந்த பணியாளர் இல்லையா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னார். மிகவும் நேர்மையானவராயிற்றே, மிகவும் நாணயமானவராயிற்றே. ஆமாம், நாணயமாகத்தான் இருந்தார், நேர்மையாகத்தான் இருந்தார். பிறகு ஏன் அவரை காணவில்லை? மிகவும் நாணயமாக இருக்கிறாரே என்பதனால்
ஒரு வியாபார விஷயமாக 2 லட்சம் ரூபாயை என் நண்பரிடம் கொடுப்பதற்கு அவர் மூலம் கொடுத்து அனுப்பினேன். அதற்கு பிறகு அவரை காணவில்லை என்று சொன்னார்கள். ஓடு மீன் ஓட உருமீன் வருவளவும் காத்திருக்கும் கொக்குகளாக மனிதர்கள் மாறிப்போய் விட்டார்கள். ஆக நாம் துரோகங்களை சந்திக்கிற போதெல்லாம் சந்திக்கிற நல்லவர்களையும் துரோகிகளாக நினைத்துக் கொள்ளுகிறோம். ஒரே ஒரு முறை சூடுபட்ட பூனையை போல ஒரு முறை நாம் துரோகத்தை சந்தித்தால் அந்த தழும்பையே தடவி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் உலகம் அவ்வளவு அசிங்கம் இல்லை. உலகம் அவ்வளவு அசிங்கமாக இருந்தால் நாம் இங்கே அமைதியாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க முடியாது. இன்னமும் நாம் பார்க்கிறோம், எங்கேயாவது புது ஊருக்கு போனால் யாரிடமாவது வழி கேட்டால் வெறும் வழியை சொல்லாமல் அவர்களே வந்து நாம் போக வேண்டிய இடத்தை காட்டிவிட்டு செல்வதை பார்க்கிறோம், ஒரு புன்னகையோடு. இன்னமும் நாம் பார்க்கிறோம், ஏதேனும் ஒரு புகைவண்டி நிலையத்தில் நாம் எடையை தூக்க முடியாமல் சிரமப்பட்டால் யாரேனும் ஒருவர் வந்து தன்னுடைய கையை தந்து தூக்கிவிட்டு நம்மை பார்த்து அழகாக சிரித்துக் கொண்டு போவதை இன்னும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எங்கேயோ ஒருவர் ஒரு பணப்பையை வாகனத்தில் தவறவிட்டால் அந்த ஓட்டுநர் அதை சரியாக அவரிடமே திரும்ப கொண்டு போய் ஒப்படைப்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னமும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். தாகத்திற்கு நாம் தவிக்கிற போது யாரோ ஒருவர் தண்ணீர் தருவதை, எங்கேனும் ஒருவர் அடிபட்டு கிடந்தால் அத்தனை பேரும் ஓடி அவரை அங்கிருந்து எடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதை இன்னமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இவர்கள் எல்லோருமே எதையும் எதிர்பார்க்காமல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள்தான் நம்முடைய ஆதர்ச புருஷர்களே தவிர நமக்கு ஏமாற்றத்தை கற்றுத் தருகிறார்களே, துரோகத்தை கற்றுத் தருகிறார்களே அவர்கள் அல்ல. நாம் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இன்னும் உலகத்திலே பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம் கண்ணிற்கு தெரியவில்லை என்றுதான் நினைக்க வேண்டுமே தவிர, என்னை பொறுத்தவரை இவர்கள் செய்கிறார்களே கோயிலுக்கு வெளியே வழிகாட்டுகிற ஒரு பணியை, உங்களுக்கு வழி போக்குகிற ஒரு பணியை, உங்களுக்கு மருத்துவமனைக்கு அனுமதிக்கிற ஒரு பணியை, சில நேரங்களில் நீங்கள் தடுமாறுகிற போது உங்களுக்கு உதவுகிற ஒரு பணியை, சரியான வழியில் செல்வதற்கு வாழ்க்கையிலும் பாதையிலும் உங்களுக்கு அறிவுறுத்துகிறவர்களை, எதையும் எதிர்பார்க்காமல் உங்களிடம் புன்னகை புரிகிறவர்களை, அவர்கள்தான் கோயிலுக்கு வெளியேயும் ஆன்மீகத்தை போதித்துக் கொண்டும் கடைபிடித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் பந்து இல்லாமல் கால்பந்து விளையாடி கொண்டிருப்பவர்கள். அவர்கள் இருப்பதால் தான் நாம் பந்தோடு நம்முடைய இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல இதயங்களை, நேர்மையானவர்களை, உண்மையானவர்களை நாம் சந்திக்கிற போதெல்லாம் இன்னும் நம்மை கொஞ்சம் செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு ஏற்படவில்லையா? அந்த உணர்வை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்பாடுகளின் மூலம் வலுப்படுத்துவதற்குத்தான் ஆன்மீகம் தேவைப்படுகிறது. ஆன்மீகம் என்பது வழிபாட்டில் இல்லை, சடங்குகளில் இல்லை, தினமும் வணங்குவதில் இல்லை. ஆன்மீகம் என்பது சக மனிதனை நேசத்தோடு பார்க்கிற பார்வையில் இருக்கிறது. அவனை நோக்கி ஓர் அடியை அன்போடு எடுத்து வைப்பதில் இருக்கிறது. அதனால்தான் வள்ளலார் பாடினார், காணுறு பசுக்கள் கன்றுகளாதி கதறிய போதெல்லாம் பதைத்தேன், ஏனுறு மாடுகள் முதல் பல விருகம் இளைத்தலை கண்டுளம் இளைத்தேன், கோணுறு கோழிகள் முதல் பல பறவை கூவுதல் கண்டுளம் குலைந்தேன், வீணுறு கொடியர் கைகளில் வாழை விதிர்த்தல் கண்டு என் என விதிர்த்தேன், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே வீடுதோர் அயர்ந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன். உண்மையிலேயே யாரெல்லாம் கருணையோடு சக மனிதர்களிடம் அன்பு பாராட்டுகிறார்களோ, அவர்களிடம் இருக்கிற இறைமையை நேசிக்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே ஓய்வு பெற்றவர்களாக இருப்பார். நான் வாசித்திருக்கிறேன் 2 முக்கிய புத்தகங்கள். ஒன்று அசோகருடைய வாழ்க்கையை பற்றி எழுதிய சமஸ்கிருத புத்தகம் அசோக வதனம் என்பது. இன்னொன்று
அவருடைய வாழ்க்கையை பற்றி எழுதப்பட்ட மகாயாம்சம் என்கிற பாலி மொழி புத்தகம். இந்த புத்தகங்களிலே ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார்கள். புத்தர் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு வழியிலே சென்று கொண்டிருக்கிறார். இங்கே ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். யாசகன் என்பது வேறு, பிச்சைக்காரன் என்பது வேறு. யாசகன் என்பவன் தனக்கு தேவையானது கிடைத்ததும் திருப்தி அடைந்து விடுகிறான். பிச்சைக்காரன் எவ்வளவு கிடைத்தாலும் திருப்தி அடையாமல் இருக்கிறான். எனவே யாசகம் செய்யாமலும் பல பிச்சைக்காரர்களாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் இன்னும் வேண்டும், பணம் தான் என்று இல்லை, புகழ் வேண்டும் என்று நினைத்தாலும் பிச்சைக்காரர்கள் தானே, பதவி வேண்டும் என்று நினைத்தாலும் பிச்சைக்காரர்கள் தானே, மக்கள் பெருமையாக பேச வேண்டும் என்று நினைத்தாலும் பிச்சைக்காரர்கள் தானே, செய்தித்தாளில் தினமும் படம் வர வேண்டும் என்று நினைத்தாலும் பிச்சைக்காரர்கள் தானே. ஏனென்றால் பிச்சை என்பது திருப்தி அடையாத மனநிலையை குறிக்கிறது. யாசகம் என்பது இல்லாததை பூர்த்தி செய்வதாக இருக்கிறது. ஆகவே புத்தர் யாசகம் பெறுவதற்காக பாத்திரத்தை எடுத்து செல்லுகிற போது அசோகன் சிறுவனாக இருக்கிறான். அந்த பிறவியில் அல்ல, அதற்கு 100 ஆண்டுகள் முந்தைய பிறவியில் அவன் புத்தருடைய பாத்திரத்திலே அவன் கையிலே அவன் விளையாடி கொண்டிருந்த மண் உருண்டை தான் இருக்கிறது. ஒரு சின்ன குழந்தைக்கு கையில் எது இருக்கிறதோ அதைத்தான் தர வேண்டும் என்று தோன்றும். குழந்தைகளை பொறுத்தவரை அவை கையில் எதை வைத்திருக்கின்றனவோ அவையே மேன்மையானவையாக இருக்கும். ஆகவே அசோகர் அந்த உருண்டையை கொண்டு போய் அவருடைய பாத்திரத்திலே போட்டார். புத்தருடைய கொள்கை யார் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஒரு சீடன் கேட்கிறான், தாத்தகத்தரே, ஒருவேளை நமக்கு யாராவது மாமிசம் கொடுத்தால் நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? புத்தர் சொன்னார், நம்முடைய உடையை பார்த்து, நம்முடைய நடையை பார்த்து, நம்முடைய கோலத்தை பார்த்து யாருக்கும் அப்படி மனம் வராது. ஆனாலும் அவர்கள் அப்படி கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கொடுப்பது என்பது நம்முடைய பசியை போக்குவதற்காக. ஆனால் தொடர்ந்து இதையே சாக்காக வைத்துக் கொண்டு நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். கடைசியில் புத்தருக்கு சுந்தா என்பவன் பன்றி மாமிசத்தில் விஷத்தை வைத்த உணவை கொடுத்துத்தான் கொன்றான் என்பது வரலாறு. அவன் தெரிந்து கொள்ளவில்லை. புத்தருக்கு எதிராக அவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தவர்கள் அந்த மாமிசத்திலே கொஞ்சம் நஞ்சை வைத்து கொடுத்து விட்டார்கள். புத்தர் அதை அறிந்தார். அறிந்த பிறகு அவர் சொன்னார், இதை நான் மட்டும் சாப்பிடுகிறேன், வேறு யாருக்கும் கொடுக்காமல் அதை புதைத்து விடு என்று தன்னுடைய சித்தப்பா மகன் ஆனந்தனிடம் சொல்லிவிட்டு சாப்பிட்டார். அப்படித்தான் அவருடைய மரணம் உருவானது. ஆகவே அசோகர் ஒரு மண் உருண்டையை கொண்டு போய் அந்த பாத்திரத்திலே போடுகிறார். புத்தர் அதை பார்க்கிறார், சிரித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். மண்ணை போட்டதனால் தான் இந்த பூமியை ஆளுகிற பொறுப்பை அசோகர் அடைந்தார் என்பது அசோக வதனத்திலே கூறப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. நாம் எதை நினைக்கிறோமோ அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்களின் மூலமாக வெளிப்படுகிறது என்பதை இன்னொரு சம்பவம் குறிப்பிடுகிறது. ஒரு பெண், அவள் எல்லா நேரமும் சந்தனத்தை அரைத்து நறுமணத்தை குழைத்து அதே நினைவாக இறைமையை வழிபட்டு கொண்டிருப்பாள். அவள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் நறுமணத்தையே பரப்பிக் கொண்டு இருப்பவள். சிலர் போகிற இடமெல்லாம் நறுமணத்தை பரப்புவார்கள், சிலர் செல்கிற இடங்களில் எல்லாம் நாற்றத்தை பரப்புவார்கள். ஆக அவள் போகிற இடத்திலெல்லாம் நறுமணத்தை பரப்பியதால் அடுத்த பிறவியிலே குழந்தையாக பிறக்கிறாள். அவளுடைய வாய் மணக்கிறது, அவளுடைய மூச்சு மணக்கிறது, அவளுடைய செயல்கள் அனைத்தும் மணக்கின்றன. அவளை சுகந்தி என்று அழைத்தார்கள் என்று சொன்னார். ஆக செயல்களிலே எது இருக்கிறது என்பது முக்கியம் என்பதைத்தான் நாம் எதை தருகிறோம் என்பதிலிருந்து நாம் காண்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, அவரிடம் எந்த விதமான பரிமாற்றத்தை நாம் ஏற்படுத்துகிறோம். நாம் பெரும்பாலும் சொல்லுகிறவர்கள் தான் மனிதர்கள் மேன்மையானவர்கள், விலங்குகள் கீழானது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு இருக்கிற ஒரே சந்தேகம் எல்லாம்,
மனிதர்கள் தங்களை மேன்மையாக கருதுவதற்கு எந்த தகுதி இருக்கிறது என்பதுதான். நாளை ஒரே ஒன்று காரியத்தை செய்து பாருங்கள். நீங்கள் வழக்கமாக நடைபயிற்சி செய்கிற இடத்தில் யாரேனும் ஒரு மனிதனுக்கு ஒரு 10 ரூபாயை கொடுங்கள். அங்கே இருக்கக்கூடிய நாய்க்கு ஒரு தின்பண்டத்தை கொடுங்கள். மறுநாள் நீங்கள் அந்த மனிதனுக்கு மட்டும் கொடுங்கள், நாய்க்கு கொடுக்காதீர்கள். இப்படியே 10 நாட்கள் அந்த மனிதனுக்கு மட்டும் கொடுங்கள், நாய்க்கு கொடுக்காதீர்கள். 11வது நாள் நீங்கள் நடைபயிற்சி செய்கிற போது மனிதனுக்கு எதுவும் கொடுக்காதீர்கள். அவன் உங்களை வைது விடுவான். ஆனால் அந்த நாயோ அப்போதும் வாலாட்டி கொண்டு உங்கள் பின்னாலேயே வரும். எனவே மனிதர்கள் மேன்மையானவர்களாக தங்களை நினைத்துக் கொள்ளுகிறார்களே தவிர அவர்கள் மேன்மையை அடைவதற்கு முயற்சியை கூட செய்வதில்லை என்பதுதான் வருத்தமான ஒன்று. ஆக தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்கும் மேன்மை அடைவதற்கும் இன்னும் உயரமான எல்லையை அடைவதற்கும் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தளம் ஆன்மீகம். அதிலே ஒருவர் மட்டும் வந்து கிடைத்து ஆடுவதைப் போல அந்த 1 நிமிடம் 2 நிமிடம் 1 மணி நேரம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே பூஜை, பஜனை, வழிபாடு அனைத்தும் இருக்கின்றன. ஆனால் அதை தாண்டி மற்ற நேரங்களில் பந்து இல்லாத வீரர்களைப் போல நாம் வாழ்க்கையிலே எதிர்கொள்கிறவர்களோடு அந்த வழிபாட்டை எப்படி நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதில்தான் வாழ்க்கையில் அம்சம் இருக்கிறது. ஆதிசங்கரர் சொன்னார், இந்த உலகம் என்பது சுயம்தான், உன்னுடைய சுயம்தான் உலகம். உலகம் என்பதும் சுயம் என்பதும் வேறு அல்ல. நீ பார்க்கிற அனைத்திலுமே சுயம் என்பது வியாபித்திருக்கிறது என்று சொன்னார். நாம் சுயம் என்று எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அது தனிப்பட்டது அல்ல, அனைத்திலும் இருக்கிறது என்று. அதனால்தான் குளித்து விட்டு வருகிற போது அழுக்கான ஒருவனை எதிர்கொள்ளுகிற போது அவன் மோதியதன் காரணமாக மறுபடியும் குளிக்க செல்கிறார் ஆதிசங்கரர். அவன் அவரை தடுத்து நிறுத்துகிறான். ஐயா, உங்களிடம் இருப்பதும் என்னிடம் இருப்பதும் ஒரே பரமாத்மா என்றால் எப்படி அந்த பரமாத்மா அழுக்கு அடைய முடியும்? எப்படி நீங்கள் குளிப்பதற்காக செல்லுகிறீர்கள் என்று உடனே அவன் பாதங்களில் விழுந்து சாஷ்டாங்கமாக அவனையே தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார். அது சிவன்தான் அப்படி வந்தார் என்பது பின்னால் நாம் சேர்த்த இடைச்செருகள். ஏனென்றால் தனி மனிதன் ஒருவன் மிகப்பெரிய நிலையிலே இருக்கவே முடியாது என்று எண்ணுவதுதான் நம்முடைய மனப்பான்மை. மூவா அவர்கள் எழுதினார்கள், இன்றைய காலகட்டத்தில் ஒரு காப்பியம் தோன்றவே முடியாது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒப்பற்ற ஒருவனாக நாம் யாரையும் ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை என்று. ஒப்பற்ற ஒருவன் இருந்தால் கூட அவனிடம் ஏதேனும் தவறு கண்டுபிடிப்பதில் தான் நாம் குறிக்கோளாக இருப்போமே தவிர ஒருபோதும் அவர்கள் ஒப்பற்றவர்கள் என்று சொல்லவே நாம் தயாராக இருக்க போவது இல்லை. ஆக அந்த சூழ்நிலையிலே பார்க்கிற போது இந்த உலகம் முழுவதும் நம்முடைய சுயத்தின் வெளிப்பாடு என்று சொன்னால் நாம் எதை அணுகுகிற போதும் ஆன்மீக நெறியோடு அணுகுபவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையை நாம் எதை செய்தாலுமே அதில் ஒரு வழிபாட்டு தன்மை வந்து விடுகிறது. நாம் குளிப்பதிலும் ஒரு வழிபாட்டு தன்மை, சாப்பிடுவதிலும் ஒரு வழிபாடு தன்மை, உடையுடுத்துவதிலும் ஒரு வழிபாடு, நடந்து போவதிலும் ஒரு வழிபாடு, மற்றவர்களோடு பேசுவதிலும் ஒரு வழிபாடு என்று வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் வழிபாட்டு உணர்வை நாம் அடர்த்தியாக செலுத்திக் கொள்ள முடியும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். நாம் ஏன் கோயிலுக்கு செல்லுகிறோம்? ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஒரு மாணவன் 3 மணி நேரம் தேர்வு எழுதுகிற போது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அவன் ஒரு உச்சபட்ச விழிப்புணர்வில் இருக்கிறான். அந்த 3 மணி நேரம் என்ன நடந்தாலும் அதை பற்றி அவன் கவலைப்பட போவது இல்லை. அந்த 3 மணி நேரமும் அந்த தேர்வு தாள் ஒன்றுதான் அவனுடைய உலகமாக இருக்கிறது. அவனுடைய அத்தனை சக்தியும் அவனுடைய கைகளின் வழியாக இறங்குகிறது விடைகளாக. அவனுடைய மனம் முழுவதையும் அவன் யாரும் போடாத கடிவாளத்தின் மூலம் அந்த கேள்விகளில் செலுத்துகிறான். அவனுடைய அத்தனை ஆற்றலையும் உடலில் திரட்டி வந்து
அவன் அப்போது விடையளிக்கிறான். அந்த 3 மணி நேரத்தில் அவன் உடலை தேய்த்து கொண்டு அந்த தேர்வை எழுதுகிறான். இதே சக்தியை அவன் ஆண்டு முழுவதும் செலவழித்து படித்திருந்தால் எவ்வளவு பெரிய வெற்றியை அவனால் ஈட்ட முடியும். அதை போல கோயிலிலே வழிபடுகிற போது நாம் காட்டுகிற அந்த உச்சபட்ச விழிப்புணர்வை வாழ்க்கை முழுவதும் காட்ட முடிந்தால் நாம் எவ்வளவு மேன்மையான மனிதர்களாக ஆவோம் என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். முருகன் என்கிற சொல் தமிழர்களோடு ஐக்கியமான ஒரு சொல். இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுவதிலும் பயணம் செய்தவர்கள் பலர் இருக்கிறீர்கள். தமிழ்நாட்டை போல திரும்புகிற திசையெல்லாம் முருகனுக்கான கோயில்களும் ஆலயங்களும் வழிபாடுகளும் வேறெங்கும் நடப்பது இல்லை. அதனால்தான் நாம் முருகனை நம் சொந்த கடவுள் என்று சொல்லி பெருமை அடைகிறோம். அந்த முருகன் என்பது வெறும் வடிவம் அல்ல, அது ஒரு தன்மையை குறித்தது. நம்முடைய பிரச்சனையே தன்மையை விட்டு வடிவத்தை பிடித்துக் கொள்ளுகிறோம். பல நேரங்களில் நமக்குள் நடக்கிற போராட்டமே தன்மை குறித்தது அல்ல, நம்முடைய போராட்டமே வடிவம் குறித்ததுதான். புத்தரிடம் ஒருவன் வந்து கேட்கிறான், நான் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன் என்று. நேசிப்பது நல்லதுதான் என்கிறார். சீடன் அல்ல, சந்நியாசி அல்ல, அவன் ஒரு சாதாரண இளைஞன். நான் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன் என்றான். நல்லதுதான், எல்லோரையும் நேசிப்பது நல்லது, இந்த பெண்ணின் மூலம் நீ எல்லோரையும் நேசிக்க கற்றுக்கொண்டால் நல்லதுதான் என்றார். அந்த பெண் மீது நான் உயிரையே வைத்திருக்கிறேன் என்றான். அதுவும் நல்லதுதான், நேசிப்பவர்கள் மீது உயிரை வைத்து அவர்களே உலகமாக வாழ்வது நல்லதுதான். அந்த பெண் இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையே இல்லை என்றான். இந்த இடத்தில் நீ கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்றார். இந்த பெண்ணை பார்ப்பதற்கு முன்னால் உன் வாழ்க்கை இருந்தது அல்லவா? ஆக பெண்ணை பார்த்த பிறகு உன்னுடைய வாழ்க்கை இல்லை என்று சொல்வது பொருந்தவில்லையே என்றார். ஏனென்றால் புத்தர் எப்போதுமே தர்க்கபூர்வமாக சிந்திப்பவர். அவரிடம் ஒருவன் வந்து சொல்லுகிறான், என் உடல் முழுவதும் வலிக்கிறது, இது போன ஜென்ம பயனாக இருக்குமா என்று. அதற்கு புத்தர் சொல்கிறார், போன ஜென்மமும் இல்லை, இந்த ஜென்மமும் இல்லை, ஏதோ உடலில் குறைபாடு இருக்கிறது, நல்ல மருத்துவரை பார் என்றார். நமக்கு சர்க்கரை வியாதி வந்ததற்கு போன ஜென்மம் என்ன செய்ய முடியும்? இப்போது எங்கே போனாலும் சர்க்கரை வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நம்மை பார்த்தால் அப்படி தோன்றுகிறதா என்று கூட நான் நினைப்பது உண்டு. ஆனால் 20 ஆண்டுகளாக என்னை பார்த்து கேட்கிறார்கள், ஒரு ஜாங்கிரி கொண்டு வா என்றால் சர்க்கரையோட சர்க்கரை இல்லாமலா என்று கேட்கிறார்கள். ஜாங்கிரியை சர்க்கரை இல்லாமல் சாப்பிடுவார்களா என்று கேட்டேன். இல்லை இல்லை, சர்க்கரை இல்லாமல் வேறொரு பொருள் போட்டு இனிப்பதை போல நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். புத்தர் சொன்னார், உன் உடலில் கோளாறு ஏதோ இருக்கிறது, அதற்கும் போன ஜென்மத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே மிகவும் அறிவுபூர்வமாக சிந்திப்பதை இந்தியாவிற்கு கற்றுத்தந்தவர் புத்தர். புத்தர் கேட்டார் அந்த இளைஞனை பார்த்து, சரி தம்பி, இவ்வளவு தூரம் நேசிக்கிறாயே, யார் அந்த பெண் என்று. நான் அவளை இன்னும் பார்த்ததே இல்லை என்றான். பார்க்காத பெண்ணின் மீது நேசம் கொள்வதை போலத்தான் நாமாக ஒரு வடிவத்தை கொடுத்து அதற்காக போட்டியும் சண்டையும் இரத்தத்தையும் சிந்துகிற ஒரு போராட்டம் என்பதுதான் உண்மை. நம்முடைய பிரச்சனை எல்லாம் தன்மையை பற்றி அல்ல. நீ சொல்லுகிற பெயரா, நான் சொல்லுகிற பெயரா, கூம்பு வடிவமா அல்லது கோபுர வடிவமா, எந்த வடிவம் என்பதுதானே தவிர அந்த தன்மை அதை குறிக்கிறதா என்பதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. ஆனால் தமிழர்கள் இன்று வாழ்கிற வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், இன்று நாம் வாழ்கிற வாழ்க்கையே அல்ல. நாம் மிகச் செறிவாக வாழ்ந்த காலம் ஒன்று உண்டு, நிறைவாக வாழ்ந்த காலம் ஒன்று உண்டு. உலகமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு வங்காள விரிகுடாவை எரி திரை கடல் என்று அழைத்தவர்கள் நாம். அந்த கடலை எரித்ரியன் சி என்று எழுதினான் பிளைனி போன்றவர்கள். ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதானே அது வங்காள விரிகுடா, அது இந்திய பெருங்கடலானது. அதுவரை அது அலைகளை எரிந்து ஆர்ப்பரிக்கிற கடல். அப்படி செறிவாக வாழ்ந்தவர்கள் நாம்
அந்த முருகு என்பதற்கு ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறோம். அதைத்தான் திருவிக்கா மிக அழகாக சொல்லுகிறார். முருகு என்பது வெறும் மனிதன் அல்ல, அதற்கு ஒரு அன்பிகுதியை கொடுத்து மனிதனாகவோ தெய்வமாகவோ ஆக்குவதற்கு முன்னால் அதற்குள்ளே இருக்கிற தன்மையை புரிந்து கொள்ளுங்கள் என்றார். முருகு என்கிற சொல்லிற்கு பெயர் அழகு, இளமை, மனம், கடவுட்தன்மை ஆகிய நான்கும். இந்த நான்கை அடிப்படையாக கொண்டு வந்தவர்கள் தான் தமிழர்கள். தமிழர்களைப் போல அழகை நேசித்தவர்கள் இல்லை. அழகு என்று சொன்னால் தயவு செய்து அதற்கு நீங்கள் ஓர் உருவத்தை கொடுத்து விடாதீர்கள். அழகு என்றால் என்ன என்பதற்கு நக்கீரரே திருமுருகாற்றுப்படையிலே ஒரு விளக்கத்தை தருகிறார். கைப்புணந்தியற்றா கவின்பெரு வனப்பு, கைகளால் செய்ய முடியாத மிகச்சிறந்த அழகு. எப்போது கைகளால் ஒன்று செய்யப்படுகிறதோ அப்போது அது அழகு அல்ல. நாம் எப்போது அழகாவதற்கு முயற்சி செய்கிறோமோ அப்போது நாம் அழகல்ல. நம்மை யாரும் எந்த அழகு நிலையத்திலும் அழகாக்கி விட முடியாது. ஆக செயற்கையாக இருப்பது அல்ல அழகு, இயற்கையாக இருப்பது அழகு. 60 வயதில் 60 போல இருந்தால் அது அழகு, 60 வயதில் 20 போல இருந்தால் அது குற்றம், ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று பொருள். அவர்களை குறைந்தது 2 ஆண்டுகளாவது. ஆக செயற்கையாக இருப்பது அனைத்துமே அவலட்சணம், இயற்கையாக இருப்பது எல்லாமே அழகு. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? செயற்கையை நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டான். இன்று அல்ல, நேற்று அல்ல, 500 ஆண்டுகளுக்கு முன்பே. பீர்பால் அக்பரிடம் சொல்லுகிறார், மாமன்னரே, செயற்கைக்குத்தான் எப்போதும் மதிப்பு. அக்பர் சொன்னார், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இயற்கைக்குத்தானே மரியாதை இருக்க வேண்டும். இல்லை, நீங்களே செயற்கைக்குத்தான் மரியாதை கொடுப்பீர்கள். நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நீ அதிக பிரசங்கியாக பேசுகிறாய். சரி, ஒரு நாள் நான் நிரூபிக்கிறேன். 2-3 மாதங்கள் ஆயின. ஒருவன் ஒரு செயற்கை மலரை எடுத்துக்கொண்டு வந்தான். அப்படியே ரோஜா போல இருக்கிறது. அதற்கு மனம் இல்லையே தவிர அதன் இலை, அதன் மேலே இருக்கிற பனித்துளி அத்தனையும் ஒரு ரோஜாவை போலவே இருக்கிறது. மிகவும் மகிழ்ந்து அதை செய்து வந்தவனுக்கு 1000 தினார்களை பரிசளிக்கிறார். அடுத்தது ஒருவன் உண்மையான ரோஜா செடியை எடுத்துக்கொண்டு வந்தான். அதை பார்த்த அக்பர் சரியாக கூட பார்க்காமல் 1 தினாரை கொடுத்தார். அவர் கையை பிடித்தார் பீர்பால். பாருங்கள், செயற்கையானதற்குத்தானே நீங்களே மரியாதை கொடுக்கிறீர்கள். செயற்கையான மலருக்கு 1000 ரூபாய், இயற்கையானதற்கு ஒரே 1 தினார். ஆகவே மனிதர்கள் செயற்கையைத்தான் அதிகம் நேசிக்கிறார்கள். ஏனென்றால் இறைமை செய்ததை விட நான் செய்தது பெரிது என்று நினைக்கிற அகங்காரம் மனிதனுக்கு உண்டு. செயற்கையாக எதை செய்தாலும் அது அழகல்ல. ஆக அழகு என்று சொல்வது தமிழர்களை பொறுத்தவரை இயல்பாக இருப்பது, இயற்கையாக இருப்பது. இயற்கையை நாம் எவ்வளவு நேசித்தோம் என்றால், நம்முடைய அத்தனை சங்ககால பாடல்களை படித்தாலும் அதிலே வருகிற தாவரங்களை பாருங்கள், கொடிகளை பாருங்கள், மலர்களை பாருங்கள். மனிதன் எவ்வளவு தூரம் இயற்கையை நேசித்தான் என்பதை புரியும். அந்த பாடல்களிலே வருகிற ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு பண்பு இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரே ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாவற்றிற்கும் சென்று பாருங்கள். ஆனால் தமிழகத்திலே இருக்கிற மலைகளுக்கு சென்றால் ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இங்கேதான் இத்தனை விதமான மரங்கள், இத்தனை விதமான கொடிகள், இத்தனை விதமான செடிகள். நம்முடைய தட்பவெப்பம் அதற்கு ஏற்றதாக இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் வந்து காகித கூழ் தயாரிப்பதற்காக பைன் மரங்களையும் யூக்கலிப்டஸ் மரங்களையும் நடுவதற்கு முன்னால் நம்முடைய மலைகள் முழுவதும் நம்முடைய மண்ணின் மரங்களால் சூழப்பட்டிருந்தன.
எவ்வளவு மழை பொழிந்தாலும் அதை அப்படியே உறிஞ்சு கொண்டு அருவிகளாக தருகின்ற, ஆறுகளாக ஓட வைக்கிற செழுமை பெற்றது நம்முடைய பூமி. அத்தனை விதமான மரங்கள், அத்தனை விதமான பறவைகள். இப்போது கூட நீங்கள் சோலை காடுகளுக்குள் கண்ணை மூடிக்கொண்டு காதை மட்டும் திறந்து கொண்டு போங்கள். ஏனென்றால் பல நேரங்களில் கண் நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. ஓசைகளை கேட்பதற்கு கண் இடைஞ்சல், காதுகளை தீட்டுவதற்கு கண்களை மூடினால்தான் முடியும். நல்ல இசையை கேட்க வேண்டும் என்றால் கண்ணை மூடி கேளுங்கள். அத்தனை புலன்களையும் காதுகளில் கொண்டு வாருங்கள். சுந்தரர் அத்தனை புலன்களையும் கண்களில் கொண்டு வந்தார். சிவபெருமானை காண்பதற்காக 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள 5 புலன்களையும் கண்களில் கொண்டு வந்தார். அதை போல 5 புலன்களையும் காதுகளில் கொண்டு வாருங்கள். நீங்கள் சோலை காட்டில் நடந்தால் எத்தனை விதமான பறவைகளின் ஓசை, எத்தனை பூச்சிகளின் ரீங்காரம், எத்தனை வண்டுகளின் இசை, அத்தனையும் கேட்கலாம். ஆக இயற்கையோடு இயைந்து வாழ்வது என்பதுதான் அழகு பொருந்தியதாக இருக்கும். ஏன் இயற்கையை வழிபடுவதற்கும் இயற்கையை நேசிப்பதற்குமான ஒரு உருவமாக, இயற்கை சார்ந்த அழகு சார்ந்த ஒரு தன்மை உடையதாக முருகனை கருதினார்கள். அதனால்தான் மலை இருக்கிற இடங்களில் எல்லாம் முருகத்தலங்களை அவர்கள் அமைத்தார்கள். அந்த இயற்கையோடு அதை பிணைத்து பார்ப்பதிலே ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஏனென்றால் இயற்கை என்பதும் இறைமை என்பதும் வேறல்ல என்று நினைத்தார்கள். ஏனென்றால் இயற்கை என்பது உருவாக்குவதை அடிப்படையாக கொண்டது, ஒவ்வொரு நாளும் புதுப்பிப்பதை அடையாளமாக கொண்டது. இறைமையும் அதுதானே. தேக்கம் இருந்தால் அது இறைமையாக இருக்க முடியாது. துளிர்ப்பதும் உருவாக்குவதும் புதுப்பிப்பதும் பூப்பதும் மலர்வதும் உதிர்வதும் விடிவதும் ஒளிர்வதும் மிளிர்வதும் அனைத்தும் அடங்கியதே இறைமை என்கிற காரணத்தால் இயற்கையோடு இயைந்து வாடுகிற ஒரு நேசத்தினால் அழகு என்று சொல்லுகிற போது அது இயற்கையோடு இயைந்ததாக கருதப்பட்டது. மனத்தோடு அதை கருதப்பட்ட காரணத்தினால்தான் நான் சொன்னேன் சுகந்தி என்பதை போல. ஏன் மனம் முக்கியம்? வழிபடுகிற போது நாம் ஏன் சாம்பிராணியை கொளுத்துகிறோம், ஊதுவத்தியை ஏற்றுகிறோம், நல்ல நறுமண மலர்களை இறைமைக்கு சாத்துகிறோம், நம் வீடு முழுவதும் சுகந்தத்தால் நிரப்புகிறோமே ஏன்? அதற்கு பின்னால் ஒரு அறிவியல் காரணம் இருக்கிறது. நம்முடைய தூள உடல் என்பது மேம்போக்கான உடல். அதை அடுத்து இருக்கிற இன்னொரு உடல் இருக்கிறது. அந்த உடல் தான் சூட்சும உடல், எதீரியல் பாடி. அந்த எதீரியல் பாடி என்பதை ஊக்குவிப்பதற்காக நறுமணம் தேவைப்படுகிறது. அந்த எதீரியல் பாடியை நீங்கள் உசுப்பி விடுகிற போது ஒரு உச்சநில பரவசத்தை நீங்கள் அடைய முடியும். அதனால் தான் கோயிலுக்கு செல்லுகிற போது அந்த நறுமணத்தில் உங்கள் கவலைகளை எல்லாம் மறந்து விடுகிறீர்கள், உங்கள் அன்றாட செய்திகளை எல்லாம் மறந்து விடுகிறீர்கள். அன்று காலையிலிருந்து மாலை வரை நடந்த அத்தனை அயற்சியையும் மறந்துவிட்டு ஏதோ ஒரு புது உலகத்திற்குள் போவதைப் போல உங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படுகிறது. எனவே மனம் என்பது உங்களுடைய இரண்டாவது உடலை தூண்டக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இருக்கிற காரணத்தால் அதையும் நாம் வழிபட்டவர்களாக இருந்தோம். நம்முடைய இலக்கியங்களில் பாருங்கள், நம்முடைய அத்தனை இலக்கியங்களிலும் மனம் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகித்துக் கொண்டே இருக்கிறது. இயற்கையும் மனத்தையும் பிரிக்க முடியுமா? ஏனென்றால் இயற்கை என்பதே மனம் சார்ந்த ஒன்றுதான். இயற்கை என்கிற ஒன்றோடு எப்போது நாம் ஒன்றுகிறோமோ அப்போது நம் உடலும் அழகாகி விடுகிறது. சின்ன வயதிலேயே இப்போது பலர் வயதான தோற்றத்தோடு இருக்கிறார். காரணம் மிகவும் எளிது. அவர்கள் செயற்கையாக உண்ணுகிறார்கள், செயற்கையாக வாழுகிறார்கள். இயற்கையான உணவை நீங்கள் எவ்வளவு தூரம் உண்ணுகிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு சின்ன தகவலை உங்களுக்கு சொல்லுகிறேன்.
உங்கள் பகுதியிலே எது விளைகிறதோ அதை சாப்பிட்டால் உங்கள் உடல் பலமாக இருக்கும். வேற்று நாட்டிலிருந்து இறக்குமதி செய்து எதை சாப்பிட்டாலும் நீங்கள் தானியத்தை மட்டும் இறக்குமதி செய்யவில்லை, தலைவலியையும் இறக்குமதி செய்கிறீர்கள். பழங்களை மட்டும் இறக்குமதி செய்யவில்லை, நோய்களையும் இறக்குமதி செய்கிறீர்கள். உபகரணங்களை மட்டும் இறக்குமதி செய்யவில்லை, உபாதைகளையும் இறக்குமதி செய்கிறீர்கள். அணிகலன்களை மட்டும் இறக்குமதி செய்யவில்லை, அபாயங்களையும் இறக்குமதி செய்கிறீர்கள். ஏனென்றால் நம் மண் சார்ந்து வாழுகிற போது நமக்காக இயற்கை சலித்து சலித்து கொடுத்திருக்கிறதே இந்த உடல், இந்த மூளை, இந்த இயற்கை, இவை அனைத்தும் ஒரே மையத்தில் இணைகின்றன. இன்று மேல்நாட்டிலே இதை குறித்து ஆராய்ச்சி செய்த அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள் ஒரு முக்கியமான தகவலை. தயவு செய்து நீங்கள் உங்கள் பகுதியில் என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடுங்கள். இப்பொழுது எல்லோரும் ஓட்ஸ் குடிக்கிறார்கள். நம்மூரில் விளைகிற கம்புதான் யாரும் சீண்டுவார் இல்லாமல் இருக்கிறார். நமக்கு தேவை என்றுதானே கேழ்வரகையும் கம்பையும் நம்முடைய மண் உற்பத்தி செய்து கொடுக்கிறது. ஏன் இயற்கைக்கு விரோதமாக இருக்கிறோம்? எப்போது நாம் இயற்கையோடு அனுசரித்து இயற்கை எதை தருகிறதோ அதை உண்கிறோமோ அப்போது நம்மையும் அறியாமல் நாம் எதை உண்கிறோமோ அது நமக்குள் ஒரு புத்துணர்ச்சியையும் ஆற்றலையும் தருகிறது. ஆற்றல் இல்லாமல் போவதற்கு காரணம் உணவை ரசித்தும் சாப்பிடுவதில்லை. இன்று நாம் கொட்டிக் கொள்ளுகிறோம், அள்ளி போடுகிறோம், விழுங்குகிறோம், ஊற்றிக் கொள்ளுகிறோம். ஆனால் யாரும் உண்பது இல்லை, திணித்துக் கொள்ளுகிறோம். எப்போது நாம் உணவை மதித்து அது இறைமையின் ஒரு அம்சம் என்று நினைத்து ஒரு பருக்கையையும் வீணாக்காமல் அதை ரசித்து ருசித்து சாப்பிடுகிற போது அலைபேசிகளை எல்லாம் தூர வைத்துவிட்டு சாப்பாட்டிலேயே கவனத்தை செலுத்தி அந்த ஒவ்வொரு பருக்கையும் பிரசாதமாக எண்ணி சாப்பிடுகிறோமோ அப்போது நம்மையும் அறியாமல் நம் உடல் பலமாக இருக்கும். அப்படி இயற்கையோடு வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். அதனால் தான் இந்த இயற்கையும் இறைமையும் நெருங்க வைத்து பார்த்தார்கள். என்னிடம் ஒரு பழங்குடியினர் ஒருவர் சொன்னார், நீங்கள் ஒரே மாதம் என்னோடு காட்டுக்கு வாருங்கள், 2 தீப்பெட்டிகளையும் ஒரு கத்தியும் கொண்டு வாருங்கள், எதுவுமே இல்லாமல் 2 மாதம் நாம் சாப்பிடலாம். காட்டில் கிடக்கிற பழங்களையும் கனிகளையும் வேர்களையும் சாப்பிட்டே நாம் வாழ முடியும். 2 மாதம் கழித்து நீங்கள் திரும்ப வந்தால் உங்கள் உடலிலே எந்த விதமான உபாதையும் இருக்காது என்று. ஆனால் நாம் தான் எல்லா வேலைகளையும் எந்திரங்கள் செய்கின்றன, நமக்கு உடற்பயிற்சிக்கும் எந்திரம் தேவைப்படுகிறது. இயற்கையோடு இயைந்து வாடுகிற மனிதன் இறைமையோடு நெருக்கமாகி விடுகிறான். ஏனென்றால் இயற்கைக்கான உணவை உண்ணுகிற போது அவனுடைய ஒவ்வொரு எண்ணமும் சலிக்கப்பட்டு செம்மையுறுகிறது. நீங்கள் கனிகளையும் காய்களையும் அதிகமாக சேர்த்து பாருங்கள், உங்கள் எண்ணங்களே தூய்மையாக இருக்கும், உங்கள் செயல்களே சிறந்ததாக இருக்கும். உங்களையும் அறியாமல் உங்களிடம் கருணை ஊறும். அதுதான் உண்மை. ஆகவே இயற்கையோடு இயைந்து வாழுகிற தன்மையை முருகோடு அவர்கள் நெருங்கி பார்த்தார்கள். மனம் எதற்கு முக்கியம்? மூக்கு என்கிற ஒரு உறுப்பு இருக்கிறதே, இதற்கு நாம் முக்கியத்துவமே கொடுப்பதில்லை. மூக்குக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது பெண்களுக்கு மூக்கு குத்துவது ஒன்றோடு நின்று விடுகிறது, ஆண்களுக்கு மூக்கணாங்கயிறு போடுவதோடு நின்று விடுகிறது. ஆனால் நறுமணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்றால், சில நேரங்களில் கண்களால் முடியாததை காதுகளால் முடியாததை மூக்கு அடையாளம் காட்டுகிறது. உங்கள் படுக்கை அறையிலே எலி செத்து கிடக்கிறது என்றால் உங்கள் கண்ணால் அது தெரிவதில்லை, உங்கள் மூக்கு தான் அதை காட்டிக் கொடுக்கிறது. இப்போது கூட ஒன்றை சொல்லுகிறேன், யாராவது உடல் இளைக்க வேண்டும் என்று விரும்பினால்
மூக்கை மூடிக்கொண்டு 30 நாள் சாப்பிடுங்கள், தானாக இளைத்து விடுவீர்கள். ஏனென்றால் மூக்கின் மனத்தினால் தான் நாம் இவ்வளவு சாப்பிடுகிறோம். மனம் இல்லாவிட்டால் பாதிதான் சாப்பிடுவோம். ஆக மனம் என்பது உடலை இயக்குகிறது, உள்ளத்தையும் இயக்குகிறது என்பதால் இரண்டாவது உடலையும் அது தூண்டி விடுகிறது. அதனால் தான் மனம் முக்கியமாக இருக்கிறது. இளமை என்பது என்ன? இளமை ஏன் முருகு என்பது இளமையாக பார்க்கிறோம். இளமை என்பது செயல்பாட்டுக்கான ஒரு வடிவம். இளமை என்பது ஆற்றலின் வடிவம். 80 வயதிலும் யார் இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இளமையானவர்களாகவே கருதப்படுபவர்கள். யார் வளர்வதை நிறுத்துகிறார்களோ அவர்களே வயோதிகம் அடைந்தவர்களாக கருதப்படுவார்கள். ஆக முதுமை என்பது வயதில் இல்லை, அது செயல்பாட்டிலே இருக்கிறது. 20 வயதிலேயே முதுமையானவர்களை நான் பார்க்கிறேன். தன்னுடைய காலை தூக்கி வைப்பதற்கு கூட யாருடைய உதவியாவது தேவைப்படும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் முதுமையடைந்தவர்கள் தானே. ஆக முதுமை என்பது செயல்பாட்டினால் அறியப்படுகிற ஒன்று. இளமையை நேசிப்பதற்கு காரணம் வேகம், செயல்பாடு, எல்லோரிடமும் நேசமாக பழகுதல், எப்போதும் நேர்மறையான எண்ணங்களை வைத்திருப்பது. நீங்கள் முருகனுடைய வரலாற்றையும் மற்ற புராணங்களையும் பார்த்தால் ஒன்று தெளிவாக தெரியும். எனக்கு முன்னால் பேசிய ஜோதி அவர்கள் கூட பேசிக் கொண்டிருந்தார். சூரபத்மனை ஏன் அவர் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றினார் என்பதற்கு அவருடைய வகையிலே ஒரு விளக்கத்தை கொடுத்தார். ஆபிரகாம் லிங்கனிடம் ஒருவர் வந்து கேட்கிறார், நீங்கள் ஏன் உங்கள் எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்வது இல்லை என்று. ஆபிரகாம் லிங்கன் சிரித்துக் கொண்டே சொன்னார், எதிரிகளை நண்பர்களாக ஆக்கிக் கொண்டால் அவர்களை வென்றதை போலத்தானே பொருள். நாம் எப்போது ஒரு எதிரியை உருவாக்குகிறோமோ அப்போது நாம் அதிகமான சக்தியை விரயம் செய்கிறோம். ஏனென்றால் ஆற்றலை 2 விதமாக பயன்படுத்தலாம். மேலே ஏற்றுவது ஒரு வகை, கீழே விடுவது ஒரு வகை. மேலே ஏற்றினால் அது ஞானமாக மாறும், கீழே அனுப்பினால் அது விரயமாகி போகும். மேலே ஏற்றுவது என்றால் அன்பு, கருணை, பாசம், நேசம், மனிதநேயம் போன்றவை. கீழே இறக்குவது என்றால் வெறுப்பு, கோபம், துவேஷம், அகங்காரம், ஆணவம் என்று. நீங்கள் யாரையாவது எதிரியாக வைத்துக் கொண்டால் உங்களுடைய சக்தியை கீழே அனுப்புகிறீர்கள். எனவே நீங்கள் உங்கள் ஆற்றலை விரயமாக்குகிறீர்கள். எனவே ஒருபோதும் ஒருவரையும் எதிரியாக கருதாதீர்கள். எதிரியாக யாரை நீங்கள் வரித்துக் கொள்ளுகிறீர்களோ அவர்களுடைய நிலைக்கு நீங்கள் தாழ்ந்து போய்விடுகிறீர்கள். அடுத்ததாக நாம் நண்பர்களை பற்றி நினைக்கிற நேரத்தை விட எதிரிகளை பற்றி நினைக்கிற நேரம்தான் அதிகம். நினைத்து பாருங்கள், தேனை தருகிற தேனீக்களின் பெயரால் நடக்கிற வியாபாரத்தை விட கடித்து துன்புறுத்துகிற கொசுவின் பெயரால் தானே அதிக வியாபாரம் நடக்கிறது. எனவே எதிரிகளாக யாரை நீங்கள் வரித்துக் கொண்டாலும் உங்கள் ஆற்றலை வீணடிக்கிறீர்கள். முருகன் நமக்கு மிக அழகான ஒரு மேலாண்மை தத்துவத்தை கற்றுத் தருகிறார். எதிரிகளை எப்போதும் நண்பர்களாக ஆக்கிக்கொள். இன்னொரு மேலாண்மை தத்துவத்தையும் இன்றைய காலத்திற்கு தருகிறார். மனைவியிடமிருந்து மேலாண்மையை எப்படி கற்றுக்கொள்வது என்று ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. பொதுவாகவே ஆண்களுக்கு நாம் ஆண்மை மிகுந்தவர்கள், பலசாலிகள் என்கிற ஒரு எண்ணம் உண்டு. அதே நேரத்தில் ஆண்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது, அவர்களைப் போல பாதுகாப்பின்மை யாருக்கும் இருக்காது. நீங்கள் யாருடைய வீட்டிற்காவது சென்றால், உங்கள் குழந்தையை எடுத்து சென்றால் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த குழந்தை வந்து நீங்கள் இருக்கிறீர்களா என்று எட்டி பார்த்து விட்டு செல்லும். ஏனென்றால் அதை விட்டுவிட்டு நீங்கள் சென்று விடக்கூடாது என்கிற பாதுகாப்பின்மை. அது உங்கள் கணவர்களுக்கும் உண்டு. அதை மனைவிமார்கள் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே மகன் உள்ளே தகராறு செய்கிற போது, உள்ளே ஏதேனும் அடம் பிடிக்கிற போது
அப்பாவிடம் சொல்லுகிறேன் பார் என்று உங்களுக்கு கேட்கும்படியாக குரலை உயர்த்துவார்கள். சரி, மனைவி என்னை மதிக்கிறாள் என்கிற திருப்தி உங்களுக்கு ஏற்படும். ஆனால் உங்கள் மகனுக்கும் தெரியும் அப்பா வெறும் டப்பாதான் என்று. இருந்தாலும் அதை போலவே திடீரென்று ஒரு மருந்து பாட்டிலை வாங்கி கொண்டு வருவார்கள். திறக்க முயற்சி செய்வார்கள், முடியாது, உங்களிடம் தருவார்கள். நீங்கள் அதை சிரமப்பட்டு பல்லை கடித்து திறந்து கொடுப்பீர்கள். அப்போது உங்களுக்கு ஒரு திருப்தி, நான் ஒரு ஆண்மகன் என்று இவள் அங்கீகரித்து விட்டாள் என்று. ஆனால் நீங்கள் இல்லாத போதெல்லாம் சர்வ சாதாரணமாக அவர்கள்தான் திறந்து கொள்ளுகிறார்கள் என்பது. ஆனால் இதை ஏன் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு ஆணை எப்படி மேலாண்மை செய்வது என்பது தெரியும் என்பதால். அதை போல இன்றைய சூழலுக்கு முருகன் ஒன்றை செய்தார். ஓர் அலுவலகத்திலே 2 பேர் பணியாளர்கள் இருப்பார்கள். ஒருவர் சிரத்தையாக பணிகள் செய்வார், இன்னொருவர் மேலாளரை திருப்தி செய்வதிலேயே எப்போதும் குறிக்கோளோடு இருப்பார். என்னிடம் ஒருவர் சொன்னார், எந்த முதலாளி மாறினாலும் நீ எப்படி நல்ல நிலைமையிலேயே இருக்கிறாய் என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், அதற்கு ஒரு நான் ரகசியம் வைத்திருக்கிறேன். பசுக்களிடம் பால் கறப்பதற்கு கன்று குட்டிகளை காக்காய் பிடித்துக் கொள்கிறேன் என்றார். இந்த தத்துவம் எவ்வளவு பயனுள்ள தத்துவம் பாருங்கள். அப்படி முருகனுடைய அந்த ஒரு உதாரணம் என்னவென்றால், சில பணியாளர்கள் பணியே செய்து கொண்டிருப்பார்கள். சிலர் முதலாளியை எப்படி திருப்தி செய்வது என்பதை தெரிந்து வைத்திருப்பார்கள். மாம்பழம் ஒன்று வருகிறது, யார் வாங்குவது என்று பிரச்சனை வருகிற போது முதலாளியை திருப்தி செய்து முருகன் பெற்று விடுகிறார், முதலாளியை திருப்தி செய்து கணபதி பெற்று விடுகிறார். உண்மையிலேயே சிரத்தையாக பணி செய்த முருகனுக்கு அது கிடைக்கவில்லை. எனவே இந்த சூழலிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மாம்பழ விஷயம் நமக்கு சொல்லுகிறது என்பதை உணர்த்த விரும்புகிறேன். ஆக ஆபிரகாம் லிங்கன் குறிப்பிட்டதை ஆறுமுக வடிவேல் அந்த காலத்திலேயே செய்துவிட்டார். அவர் எதிரிகளை நண்பனாக்க தெரிந்து கொண்டவர். ஆக இளமை என்பது ஆற்றலை குறிக்கிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், நீங்கள் வழிபடுகிற ஒரு கடவுள் அல்லது நினைத்து கொண்டிருக்கிற கடவுள் அல்லது தியானிக்கிற ஒரு கடவுள் ஒரு ஆற்றலின் உருவமாக இருக்கிற போதுதான் உங்களையும் அறியாமல் உங்களுக்குள் உத்வேகம் ஏற்படுகிறது. ஏனென்றால் எதை நீங்கள் மனத்திலே வைத்து அதை தொடர்ந்து பின்பற்றுகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் பூடகமாக சிலவற்றை வைத்திருப்போம், ஆனால் அப்போது கூட அது ஆழ்மனத்திலே சென்று நம்மிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம் யாருடன் நடைபயிற்சி செய்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வேகம் தீர்மானிக்கப்படுகிறது. நம்மை விட மிதமாக நடைபயிற்சி செய்கிறவர்களிடம் நாம் நடைபயிற்சி செய்தால் திருப்தி அடைந்து விடுவோம், நாமே வேகமாக நடக்கிறோம் என்கிற எண்ணம். அதனால் தான் ஒன்றை கண்டுபிடித்தார்கள், நகரங்களிலே படிக்கிற மாணவர்களுடைய ஆற்றல் கிராமங்களில் படிக்கிற மாணவர்களை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் நகரத்திலே படிக்கிற மாணவர்கள் போட்டி போடுகிறார்கள். போட்டி போடுகிற போது அவர்களோடு ஈடு கொடுக்க வேண்டும் என்று நம்மிடம் உள்ளே இருக்கிற ஆற்றலை வெளியே கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். மாநகரத்திலே இருக்கிற மாணவர்கள் நகரத்திலே இருக்கிற மாணவர்களைப் போல 17 மடங்கு அதிகமாக படிக்கிறார்கள். ஏனென்றால் சேர்ந்து படிக்கிற போது, நல்ல சிந்தனையாளர்கள் கூடுகிற போது, பகிர்ந்து கொள்ளுகிற போது, பரிமாறுகிற போது அறிவு அதிகரிக்கிறது. ஆகவே நீங்கள் யாரோடு நடைபயிற்சி செய்கிறீர்கள், நீங்கள் யாரோடு போட்டி போட போகிறீர்கள், யாரை முன்னிறுத்த போகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கை அமைகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்ச்சியே நீங்கள் எப்படி கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்கள் பக்கத்திலே யார் அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்துத்தான். உங்கள் பக்கத்திலே அமர்ந்திருப்பவர் ரசித்தால் உங்களுக்கும் ரசிக்க வேண்டும் என்று தோன்றும். அவர் விமர்சனம் செய்தால் உங்களுக்கு கூட இது மோசமான பேச்சு போலத்தான் இருக்கிறது என்று தோன்றும். உங்கள் பக்கத்திலே இருப்பவர் நறுமணமாக குளித்து விட்டு வந்தால் உங்களுக்கு கவனிக்க தோன்றும். அவர் போன சஷ்டியிலே குளித்தவராக இருந்தால் ஏன் வந்தோம் என்று தோன்றும்.
ஏனென்றால் உங்களுடைய நறுமணத்தை எல்லாம் அவர் அனுபவிக்கிறார், அவருடைய நாற்றத்தை எல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். எனவே இளமை என்பது ஆற்றலை குறிப்பது, செயல்பாட்டை குறிப்பது, வேகத்தை குறிப்பது. எல்லோரும் சொல்லுவார்கள் வேகம் விவேகம் அல்ல என்று. நான் சொல்லுகிறேன் வேகம் தான் விவேகம். நீங்கள் நினைத்து பாருங்கள், அறிவியல் என்பது என்ன? வேகம் தானே. நேற்று 2 மணி நேரத்தில் சமைக்க முடிந்ததை 10 நிமிடத்தில் சமைப்பது வேகம் தானே. நேற்று நீங்கள் 10 நாட்களில் கடக்க வேண்டிய தூரத்தை இன்று ஒரு நாளில் கடப்பது வேகம் தானே. 1 மாதம் மருந்து சாப்பிட வேண்டிய நோய்க்கு 2 நாள் சாப்பிட்டால் போதும் என்று வருவது. மலேரியா என்றால் 1 மாதம் சாப்பிட வேண்டும், எலும்புருக்கி நோய் என்றால் ஓராண்டு போதும் என்கிற நிலைமை வேகம் தானே. வேகம்தான் வளர்ச்சி. விஞ்ஞானம் என்பது வேகத்தை தான் கொண்டிருக்கிறது. ஆனால் வேகம் வேறு, அவசரம் வேண்டும். மனமும் உடலும் இணைகிற போது அது வேகம். மனம் செயல்படவில்லை, உடல் மட்டும் செயல்படுகிறது என்றால் அது அவசரம், அது விபத்தில் முடிந்துவிடும். ஆகவே உலகம் இன்னும் வேகமாக போக வேண்டும் என்றுதான் விரும்புகிறது, இன்னும் சீக்கிரமாக. வெளிநாட்டிலே மருந்து கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு முறை மருந்து கொடுத்து முழுவதுமாக நீரிழிவு நோயை குணப்படுத்த முடியுமா என்று. நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார்கள். ஏனென்றால் நம்முடைய அத்தனை வளர்ச்சியும் வேகத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நொடியில் நாம் முந்தினால் நாம் வெற்றி பெற்று விடுவோம். எந்த செய்தித்தாள் செய்திகளை முந்தி தருகிறதோ அதையே வாங்குகிறோம். எந்த தொலைக்காட்சி சேனல் செய்திகளை முந்தி தருகிறதோ அதையே பார்க்கிறோம். எனவே வேகம் என்பது முக்கியம். உலகத்தை நீங்கள் உற்று பார்த்தால் வேகமானவை தான் வெற்றி பெறுகின்றன. பெரிய மிருகங்கள் கூட வேகமான மிருகங்களிடம் தோற்று விடுகின்றன. யானை பெரிதுதான், ஆனால் தோற்று விடுகிறது. மான் பெரிதுதான், ஆனால் ஒரு சிறுத்தையிடம் தோற்று விடுகிறது. காட்டெருமை புலியை விட கனம் வாய்ந்ததுதான், ஆனால் அது புலியிடம் தோற்று விடுகிறது. ஏனென்றால் புலி வேகமானது, சிறுத்தை வேகமானது. வேகமானதிடம் மெதுவானது தோற்பதுதான் விதியே தவிர பெரிதானதிடம் சிறிதானது தோற்பது விதி அல்ல. எனவே இந்தியா வேகமாக ஆனால் பெரிய நாடுகளையும் நம்மால் வீழ்த்திவிட முடியும். ஆக இளமை என்பது வேகத்தை குறிப்பது, ஆற்றலை குறிப்பது, நில்லாமல் ஓடுவதை குறிப்பது. எங்கே வேகம் இருக்கிறதோ அதுவே மிகச்சிறந்த நதி, வற்றாத நதி. எங்கெல்லாம் வேகம் இருக்கிறதோ அங்கே முன்னேற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நேற்றை காட்டிலும் இன்று வேகமாக. எவன் ஒருவன் ஒரே நேரத்தில் 100 பக்கங்களை வாசித்து கிரகித்துக் கொள்ளுகிறானோ அவன் அறிவாளி. எல்லாவற்றிலும் வேகம் இருக்கிறது. சமைப்பதிலும் இருக்கிறது, பரிமாறுவதிலும் இருக்கிறது, வாழ்வதிலும் இருக்கிறது, கண்டுபிடிப்பதிலும் இருக்கிறது, ஓடுவதிலும் இருக்கிறது, ஒதுங்குவதிலும் இருக்கிறது. சில நேரங்களில் வேகமாக ஒதுங்கிறவன் தப்பித்துக் கொள்ளுகிறான், மற்றவன் மாட்டிக்கொள்ளுகிறான். முல்லா நஸ்ருதீனுடைய மகனுக்கு போர்க்கலையிலே பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார்கள். தற்காப்பு பயிற்சி. முல்லா நஸ்ருதீன் அங்கே நின்று கொண்டு மகன் சரியாக செய்கிறானா என்று பார்த்து கொண்டிருந்தார். வந்தவர் ஒருவர் கேட்டார், முல்லா, உங்கள் மகனுக்கு என்ன பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? தற்காப்பு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏன் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு 5 பேர் அவனை தாக்க வந்தால் அவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா? அதற்காக தான் தற்காப்பு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன். சரி, 6 பேர் தாக்க வந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அதற்கு தான் மாலை வேளையிலே அவனுக்கு ஓடுவதற்கும் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். வேகமாக ஓடுவன் கூட தப்பித்துக் கொள்ளுகிறான். ஆகவே வேகம் என்பது முக்கியம். இளமை என்பது வேகத்தை குறிப்பது. நீங்கள் அதை ஒரு குறியீடாக ஆக்கி கொண்டீர்கள், அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து கொண்டீர்கள். வேகமாக போவதற்கும் வேகமாக முன்னேறுவதற்கும் அவங்களுடைய ஆற்றலை சரியான திசையிலே செலுத்துவதற்குமாக ஒரு பயிற்சியாக நீங்கள் எதை நினைத்து தியானிக்கிறீர்களோ அந்த வடிவத்தின் ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள் என்பதால். ஏனென்றால் ஒரு விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கைத்தான் பற்ற வைக்க முடியுமே தவிர ஒரு விளக்கிலிருந்து ஒருபோதும் இருளை வெளிப்படுத்த முடியாது.
ஒளி ஒளியையே வெளிப்படுத்தும், விளக்கு ஒளியையே வெளிப்படுத்தும் என்பதா. நான்காவது முக்கியமானது கடவுட்தன்மை. கடவுட்தன்மை என்பது கருணையை குறிப்பது, வளர்வதை குறிப்பது. வழிபட்டால் மட்டும் போதாது, நேற்றை காட்டிலும் இன்று நான் ஒரு அங்குலமாவது வளர்ந்திருக்கிறேனா என்று யோசிக்க வேண்டும். உடல் ரீதியாக அல்ல, மன ரீதியாக. நேற்றை காட்டிலும் இன்று நான் ஏதேனும் ஒன்று தெரிந்திருக்கிறேனா? நேற்றை காட்டிலும் இன்று இன்னும் மேன்மையானவனாக நடந்திருக்கிறேனா? நேற்றை காட்டிலும் இன்று நான் பண்பட்டவனாக மாறி இருக்கிறேனா? நேற்று கல்லை போல் இருந்த என்னுடைய இதயத்தில் கொஞ்சமாவது மிருது தன்மை கூடியிருக்கிறதா? என் கண்களிலே கருணை வழிகிறதா? என் செயல்களிலே வித்தகம் ஏற்படுகிறதா? நேற்றை காட்டிலும் இன்று ஒரு பயனுள்ள செயலை செய்திருக்கிறேனா? இந்த சமூகத்திற்கு என்னால் ஆன ஒரு கடமையை செய்திருக்கிறேனா? இதுதான் கடவுட்தன்மையை குறிக்கிறது. கடவுட்தன்மை என்பது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒன்றை குறிப்பிடுவது. எனக்கு யாரும் தண்ணி காட்ட நான் விரும்புவது இல்லை. எனவே நாம் எப்போதும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதுதான் கடவுட்தன்மை. நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரே ஒரு நாள் விடிவதற்கு நேரமானால் நாம் எவ்வளவு கவலைப்படுவோம். நாம் எழுவது எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் விடிவது சரியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆகவே இயக்கம் என்பதுதான் கடவுட்தன்மை. எவன் ஒருவன் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறானோ, நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறானோ, தன்னுடைய உடலை இந்த சமுதாயத்திற்காக ஒப்படைத்துக் கொண்டே இருக்கிறானோ. பிரேம்சந்த் இறுதி மூச்சிலே கூட எழுதி கொண்டிருந்தார். அவருடைய மனைவி வந்து கேட்டார், ஏன் இப்போது எழுதுகிறீர்கள்? உங்கள் உடல்நலம் சரியில்லையே, மருத்துவர்கள் நீங்கள் அதிகம் எழுதக்கூடாது என்று சொல்லுகிறார்களே. அவர் சொன்னார், இந்த விளக்கை பார், இந்த விளக்கின் பணி ஒளியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பது தானே. அதை போல நான் தொடர்ந்து என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து இதை நிறுத்தாதே, இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் பொருள் என்று. ஆக தொடர்ந்து யாரெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை நாம் தண்ணீரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். தண்ணீரின் முன்னால் எவ்வளவு பெரிய பாறை வந்தாலும் அந்த தண்ணீர் ஓடுவதை நிறுத்துவதில்லை, பாறையை சுற்றி கொண்டு ஓடுகிறது முதலில். பிறகு சிறிது சிறிதாக அந்த பாறையின் மீது படுகிறது. சிறிது சிறிதாக அந்த பாறையை கரைத்து முரடான பாறையையும் மென்மையான பாறையாக மாற்றி விடுகிறது. பெண்மை நீரை போல, ஆண்மை பாறையை போல. திருமணம் செய்கிற போது முரட்டு பாறையாக இருக்கிறவனும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு வளவளப்பாக ஆகிவிடுவது அதனால்தான். ஆக தொடர்ந்த இயக்கம் என்பது சென்று கொண்டே இருக்கிறது, செய்து கொண்டே இருக்கிறது. அது கடவுட்தன்மை. ஏன் நாம் கந்த புராணத்தை ஒரு சொந்த புராணம் என்று சொல்லுகிறோம் என்றால், தமிழர்கள் அது குறித்து வழிபடுவதனால் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு தலங்கள் வருவதனால் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையோடு மிகவும் நெருக்கமாக ஒரு காலத்திலே அது இருந்தது. அந்த முருகனுக்கு தொடர்பான அனைத்தையும் தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நெறியாக கடைபிடித்து வந்தவர்கள் என்பதுதான் முக்கியம். அவற்றை நாம் இன்று இழந்து விட்டோம் என்பதும் உண்மை. அதை மீள பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை போன்ற நிகழ்ச்சிகள் என்பதும் உண்மை. ஆனால் இப்படி இயற்கையோடும் கடவுட்தன்மையோடும் இயங்குவதோடையும் உயிரையே பொருட்படுத்தாமல், உயிர் போனாலும் நடுகல்லாக நின்று நான் இந்த உலகத்திற்கு என்னுடைய வீரத்தை பறைசாற்றுவேன் என்று வாழ்ந்த பெருமையை தமிழர்கள் பெற்றிருந்தார்கள். அதனால் அவர்கள் குன்றுதோறும் குமரனை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். ஏனென்றால் அந்த குன்றுதோறும் இருக்கிற குமரனுடைய வழிபாடு அவர்கள் வாழ்க்கை நெறியை வடிவமைப்பதாக இருந்தது. அதுதான் அதனுடைய முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். இதிலும் முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது. ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் என்ன என்பது. சிலவற்றை அப்பட்டமாக சொல்ல மாட்டார்கள், அதை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நல்ல ஆசிரியர்கள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். சிலவற்றை நமக்கு சுட்டுவார்கள், சில நேரம் நம்மை கொட்டுவார்கள். ஆனால் நாம தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களாக சொன்னால் அதில் சுவை இருக்காது. பழமாக சாப்பிடுகிற போது இருக்கிற ருசி
சாராக சாப்பிடும்போது இருப்பதில்லை என்பதால் நம்மை தேட வைக்கிறார்கள். அப்படி தேடுவதற்கான ஒரு இடம்தான் பிரணவ மந்திரம் என்பது. அதை புரிந்து கொண்டாலே நாம் வாழ்க்கையின் அத்தனை தத்துவத்தையும் புரிந்து கொண்டவர்களாக ஆகிவிடுவோம். ஓம் என்பது உண்மையிலேயே 4 எழுத்துக்களால் ஆனது. AUM. இன்னொரு ஒரு ஓசை இருக்கிறது. அந்த ஓசைக்கு பேர் அனுஸ்வாரக. அந்த ஓசை எழுத்தில்லாத ஓசை, ஓசையில்லாத ஓசை. அ என்பது வைஸ்வானரா என்பது விழித்துக் கொண்டிருக்கிற நிலையை குறிப்பிடுகிறது. ஊ என்பது கனவு நிலையை குறிப்பிடுகிறது. இம் என்பது ஆழ்ந்த தூக்கத்தை குறிப்பிடுகிறது. அனுஸ்வாரகா என்பது உச்சபட்ச விழிப்புணர்வை குறிப்பிடுகிறது. மன இயலுக்கும் மாண்டூக்கிய உபநிடதத்திற்கும் இடையே இருக்கிற ஒரு தொடர்பு என்னவென்றால், 2000 ஆண்டுகளுக்கு பிறகு மனையியல் வல்லுநர்கள் மேல்மனம், ஆழ்மனம், உள்மனம் என்பதை பிரித்து சொல்லுகிறார்கள். ஆனால் அதை மாண்டூக்கிய உபநிடதம் பிரணவ மந்திரத்தின் மூலமாகவே நமக்கு சொல்லிவிடுகிறது. மேல்மனம், ஆழ்மனம், உள்மனம் இவற்றை தாண்டிய ஒரு உச்சபட்ச மனம். அதை மனையியல் சொல்லவில்லை என்பதுதான் வித்தியாசம். வைஸ்வானரா என்றால் விழித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலை. விழித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இப்போது நீங்கள் விழித்துக் கொண்டிருப்பது அல்ல, புலன்கள் எல்லாம் தீவிரமாக செயல்படுகிற ஒரு நிலை. புலன்கள் வேட்கையோடு இருக்கிற ஒரு நிலை. புலன்கள் வேட்கையோடு இருந்தால் ஒருவன் இறைநெறியை அடைய முடியுமா? புலன்களுக்கு தீனி போடுவதிலேயே ஒருவன் கவனம் செலுத்துவான். ஒரு ஞானி சொன்னார், உன்னுடைய புலன்களை நீ திருப்திப்படுத்த முடியும் என்று ஒருபோதும் நினைக்காதே. அது எப்படி என்றால், உனக்கு ஒரு உடலிலே தோளிலே நமைச்சல் ஏற்பட்டால் தீயிலே காண்பித்தால் தற்காலிகமாக ஒரு சுகம் கிடைக்குமே, அதை போல அது. ஆனால் அதிலிருந்து கையை எடுத்ததும் இன்னும் அதிக வேதனை வரும், மறுபடியும் தீயிலே கை வைக்க வேண்டும் என்று தோன்றும். எனவே புலனிலே கிடைக்கிற சுகம் என்பது ஒருபோதும் திருப்தியை தருவது இல்லை. மனிதர்கள் சாப்பிடுவதற்கும் மிருகங்கள் சாப்பிடுவதற்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஞானி கேட்டார், நீங்கள் மனிதர்கள் சாப்பிடுவதை போல சாப்பிட விரும்புகிறீர்களா, மிருகங்கள் சாப்பிடுவதை போல சாப்பிட விரும்புகிறீர்களா? எல்லா சீடர்களும் சொன்னார்கள், நாங்கள் மனிதர்கள் சாப்பிடுவதை போல சாப்பிட வேண்டும். அவர் சொன்னார், இல்லை, மிருகங்கள் தான் வயிறு நிரம்பியதும் சாப்பிட மறுக்கின்றன. ஆனால் மனிதன் வயிறு நிரம்பிய பிறகும் ருசிக்காக சாப்பிடுகிறான். உடல் போதும் என்றாலும் மனம் வேண்டும் என்று சொல்வதால் அவன் இன்னும் நிரம்பிய பிறகும் நன்றாக இருக்கிறது, இன்னொன்று கொடு என்கிறான் என்று சொன்னார். எனவே அவர் சொன்னார், நீங்கள் மனிதர்களைப் போல வாழுங்கள், மிருகங்களைப் போல சாப்பிடுங்கள் என்று. ஆனால் நாம் மனிதர்களைப் போல சாப்பிடுகிறோம், மிருகங்களைப் போல வாழுகிறோம். அதுதான் வேறுபாடு. எனவே நம்முடைய புலன்கள் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. வைஸ்வானரா என்றால் புலன்கள் எப்போதுமே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. சில பேரை நீங்கள் பார்த்தால் சகல நேரமும் அவர்கள் புலன்களாகவே இருப்பார்கள். யாருக்கு எந்த புலன் தூக்கலாக இருக்கிறதோ அந்த புலனே அவர்கள் வாழ்க்கையை ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறது. சிலருக்கு நாக்கு முக்கியம், அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சாப்பிடுவதிலேயே கழிப்பார்கள். எங்கே எது சுவையாக இருக்கும் என்பதிலேயே அவர்கள் நேரம் கழிந்துவிடும். சிலருக்கு கண் முக்கியம், சிலருக்கு காது முக்கியம். ஆக புலன்கள் என்பவை விழிப்புணர்வோடு இருக்கிற போது ஆன்மா என்பது தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் வைஸ்வானரா. அடுத்த நிலையிலே கனவு நிலை. கனவு என்பது அரைகுறை தூக்கத்திலே வருவது. இன்று விஞ்ஞானிகள் ஒன்றை சொல்லுகிறார்கள், கனவு இருப்பதால் தான் பல மனிதர்கள் புத்தி சுவாதீனமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நினைவில் முடியாததை எல்லாம் கனவில் தான் நாம் சாதித்துக் கொள்ளுகிறோம். பிடிக்காதவர்களை கனவில் திட்டுகிறோம், உதைக்கிறோம், அடிக்கிறோம். ஆகவே கனவு ஒரு வடிகால். நம்முடைய இமை வேகமாக அடிக்கிற போது கனவு வருகிறது என்று பொருள்.
யாராவது அப்படி வேகமாக இமை துடிக்கிற போது அவர்களை எழுப்புங்கள், உங்கள் மீது கோபப்படுவார்கள். ஏனென்றால் நினைவுகளை காட்டிலும் கனவுகள் சுகமானவையாக நமக்கு இருக்கின்றன. ஆக ஒருவரை 21 நாட்கள் கனவு காணாமல் வைத்திருந்தால் அவர் முழுவதுமாக புத்தி சுவாதீனம் இல்லாதவராக ஆகிவிடுவார் என்று சொல்லுகிறார். கனவுகள் நமக்கு தேவைப்படுகின்றன. கனவு காணும் நிலை என்பது புலன்கள் பாதி விழிப்புணர்விலும் உள்ளம் பாதி விழிப்புணர்விலும் இருப்பது. மூன்றாவது ஆழ்ந்த உறக்கம் என்று சொல்லுகிற போது புலன்கள் உறங்குகின்றன, ஆனால் ஆத்மா விழிப்புணர்வோடு இருக்கிறது. ஆழ்மனம் என்பது செயல்படுகிறது. இவை நான்கையும் கடக்கிற போது ஏற்படுவதுதான் துரியம். அதுதான் உச்சபட்ச விழிப்புணர்வு. உச்சபட்ச விழிப்புணர்விலே யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்கள் பிரபஞ்ச மனத்திலே ஐக்கியமாகி விடுகிறார்கள். அந்த பிரபஞ்ச மனத்திலே ஐக்கியமாகிற போதுதான் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். யாரோ ஒருவர் அடிபட்டதற்காக ராமகிருஷ்ண பரமஹம்சர் படகிலே இருக்கிற போது காயம் காயம் என்று கத்தினார். அவருடைய முதுகு துணியை விலக்கி பார்த்தால் அதிலே காயங்கள் இருந்தன. கரையிலே ஒருவன் அடிபடுகிறான், படகிலே இவருக்கு காயம். ஏனென்றால் அதுதான் உச்சபட்ச விழிப்புணர்வு. ஆக வாழ்க்கை என்பது படிப்படியாக வைஸ்வானராவிலிருந்து, தேஜசாவிலிருந்து, பிரக்னாவிலிருந்து நம்மை துரியத்திற்கு அழைத்து செல்லுகிற ஒரு பயணம். அதை நோக்கிய பயணமாக நாம் மாற்றுவதற்கு அந்த வழிபாட்டு நேரத்தை மட்டுமல்ல, தேர்வு எழுதுகிறவன் அந்த நேரத்தில் காட்டுகிற உச்சபட்ச விழிப்புணர்வை ஆண்டு முழுவதும் காட்டுவதைப் போல வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் காட்டினால் இளமையும் இயற்கையும் மனமும் அழகும் செறிந்த அந்த இறைமையை நாம் நெருங்க ஆரம்பித்தால் அப்போது கந்த புராணம் நம்முடைய சொந்த புராணம் ஆகும். நம் வாழ்க்கை மேம்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.